ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இரண்டு முறை ஆண்டவரை மையப்படுத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரண்டு முறை ஆண்டவரை மையப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென் 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 ஆமென். மையம் உண்டாகட்டும். இன்னும் 5 நாட்கள் நடக்க இருக்கிறது. அதிகாலையில் 5 மணிக்கு, பகலில் 11:30 மணிக்கு, சாயந்தரமும் 6:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் ஒரு நேரம் ஆகாரம் சாப்பிட்டு உபவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவ சபையில் வைத்து அவளுக்கு சாயந்தரம் அவளுக்கு கூட்ட முடிந்து ஒரு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. அவன் இன்னும் நடக்க இருக்கிற 5 நாள் கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவன் இது மிகுந்த ஆசீர்வாதமாய் சபை மக்களுக்கு, நம்முடைய பகுதியில் வாழுகிற ஆத்மாக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் அப்படி இந்த உபவாச திட்டங்களை ஆசீர்வதித்து தரணும். உபவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கிருபை வரங்களை தேவன் தரணும். அவளுக்கு நல்ல தரிசனங்களை தர வேண்டும். எந்தெந்த தாகத்தோடு வாஞ்சியோடு உபவாசம் ஜெபிக்கிறார்களோ எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி தரணும். அவன் அதற்காக நடக்க இருக்கிறேன். இந்த நான்கு கூட்டத்துக்காக 7 முறை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லோரும் மையப்படுத்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லோரும் மையப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென் 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 ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மார்ச் மாதம் 6 நாட்கள் நம்முடைய கருவந்தா சபையிலே கூட்டமானது நடக்க இருக்கிறது. அதையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரணும். அங்கேயும் அதிகாலையில் 5 மணிக்கு, பகலில் 11 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 3 நேரமாக நடக்க இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் மாதம் நடக்க இருக்கிற கூட்டத்துக்காக அதுக்காக 7 முறை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசி 17 நாட்கள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இடைக்கால சபையில் நடக்க இருக்கிறது. அதிகாலை, பகல், இரவு 3 நேரமாக இந்த 17 நாட்களுக்கு உபவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதற்காக 7 முறை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மே மாதம் நம்முடைய சபையினுடைய ஜெனரல் கன்வென்ஷன் நடக்க இருக்கிறது. ஞாபகம் வைத்து தினந்தோறும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இயற்கையை செயற்கையில் அனுகூலமாக்கி தர வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நல்ல சுகத்தை தந்து ஆண்டவர் சுகத்திரமாய் கொண்டு வர வேண்டும். அதிகாரியுடைய கண்களிலே கர்த்தர் தயவை தரணும். எல்லா அனுமதி பெர்மிஷன் எல்லாம் கிடைக்கணும். அமைதி. அதனால எல்லாவற்றுக்காக எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். அநேக ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 7 நாட்கள் கூட்டம். 7 நாளும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்பட, பிரஸ்தாபப்பட, மகிமைப்பட கண்டிப்பாக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம வச்சிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த கூட்டமானது நமக்கு ஏப்ரல் அதாவது மே மாதம் நடக்க இருக்கிறது. எத்தனாம் தேதியிலேருந்து சொல்லியிருக்கிறீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா நான் டெய்லி ஜெபம் பண்ணுறவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஜபத்தில் இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனாம் தேதி? 20, 26, 27, 28, 29, 30, 31, அல்லேலூயா, 32. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லை 7 நாட்கள் இந்த கூட்டமானது விக்கியபுரத்தில் நடக்க இருக்கிறது. அதுக்கான இடம் கிடைக்கணும். இந்த ஸ்கூலில் போன வருஷம் ஆண்டு நடத்தினா இந்த ஊழிய அந்த 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 கரஸ்பாண்டர் இடத்துல அதுக்கான இனிமேல் தான் அதெல்லாம் கேட்கணும். ஊழியக்காரன்ட்ட டேட் வாங்கியாச்சு. 7 நாளும் அவர்கிட்ட தேதி வாங்கியாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சபையின் சார்பாக நடக்கிறதான இந்த கூட்டங்கள் இந்த நமக்கு இந்த
இந்த வியாழக்கிழமை நடக்கிற கூட்டமும் நமக்கு அந்த விழிப்பு ஜெபமும் அடுத்த வாரம் என்ன செஞ்சுருக்கோம், மாற்றிட்டுருக்கோம். அதில் செவ்வாய்க்கிழமை அங்கே நமக்கு விழிப்பு ஜெபம் இருக்குது. அதனால் நான் அங்கே உபவாச நடக்கிறதுனால அங்கே தான் இருப்போம். இப்போ அதனால் அங்கே விழிப்பு ஜெபம் நடக்கிறதுனா அங்கே நடத்திடலாம். வியாழக்கிழமை மறுபடியும் இங்கே என்ன செய்யணும், வரணும். அதனால் அடுத்த கூட்டங்களை அடுத்த வாரம் என்ன செய்வோம், 2வது வாரத்தில் மாற்றி வச்சுருப்பேன். அதனால் வியாழக்கிழமை நடக்கிற கூட்டம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அரைச்சாண்டில் நடக்கிற கூட்டம், விழிப்பு ஜெபம் எல்லாம் அடுத்த வாரம் என்ன செய்யப்படும், மாற்றி அமைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஒழித்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையிலே வியாதிப்பட்டவர்களே ஒருவருக்கு ஒருவர் விசாரிங்க, ஒருவருக்காக ஒருவர் தாங்குங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் நேசித்து யார் ஆராதனைக்கு வரலையோ அவரை ஒருவர் பார்த்து விசாரிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள் அருமையான அண்ணாச்சிப்போம், நம்ம சோகராஜ் பிரதர் துணைவியாக விசாரிக்கிறாங்க, யார் வரல, ஏன் வரல அப்படிங்கிறத ஒரு விசாரிக்கிறாங்க. நீங்களும் நம்ம ஜானண்ண, அந்த அக்கா, நம்ம ஜானண்ண வீட்டம்மா காணும் என்ன போ தான் விசாரிப்போம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க என்ன செய்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதனால் நீங்களும் ஒருவர் என்ன செய்யுங்க, விசாரிங்க. ஆமாம், கர்த்தருக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நேரம் சமீபமாயிடுச்சு. அதனால் தேவவசனத்துக்கு நேராக உங்களை கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்துக்கான கர்த்தருடைய வேத வசனம். இந்த மாதம் ஆண்டவரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். எல்லாரும் வாசிங்க, திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். பழைய ஏற்பாடின் புஸ்தகம் 162வது பக்கத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகமம் 26வது அதிகாரம். லேவியராகமம் 26வது அதிகாரம் வாசிப்போம். 9வது வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து, இது ஆண்டவர் சொன்னதான வார்த்தை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அதுல சின்ன எழுத்தை பார்க்க முடியாதவங்க இந்த டிஸ்பிளேல தெரியும். பார்த்து சத்தமாய் இந்த வார்த்தையை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வாசிங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். சேர்ந்து வாசிக்க சொன்னேன். சேர்ந்து வாசி. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இன்னொரு முறை, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஸ்ட்ராங் படுத்த போறார், உறுதிப்படுத்த போகிறார், திடப்படுத்த போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன அப்படின்னா, நம்மோடு அவர் பண்ணியிருக்கிறதான உடன்படிக்கை, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான வாக்கு தத்துவம், ஆண்டவர் உங்களுக்கு அருளி இருக்கிறதான தீர்க்க தரிசனம். நல்ல கவனிங்க. இந்த உடன்படிக்கையை கர்த்தர் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, திடப்படுத்துவேன், வலுப்படுத்துவேன், அதை ஸ்ட்ராங்கா. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இது எனக்கு தானான்னு தெரியல, யாருக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சில நேரம் அப்படிப்பட்டதான நேரடியாக இவங்களுக்கு தான், உனக்கு தான் அப்படின்னு ஆண்டவர் சில நேரம் வெளிப்படுத்தினா சொல்லிடலாம். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதான இந்த உடன்படிக்கை, வாக்கு தத்தம், இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் யாருக்கோ நடக்கும், எப்பவோ நடந்திருக்கும், இது எனக்கு நடக்குமா, இது எனக்கு வருமா அப்படிங்கிற சந்தேகம், குழப்பம், கேள்விகள் உங்களுக்குள்ள என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கிறதால உங்களுக்கு இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் அதிகமாய் தேவ சமூகத்தில் வாசிங்க, ஜெபம் பண்ணும்போது வாசிங்க, தினந்தோறும் இது என்ன செய்யுங்க, வாசிங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆமென். இந்த ஆண்டவர் இந்த வருடத்துக்கு நமக்கு எப்படி இருப்பார் கேட்டீங்கன்னா, நிரப்புகிறவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். அதனுடைய சாராம்சமாகத்தான் இதையும் இந்த வசனமும் என்ன செய்யறோம், எழுதப்பட்டிருக்கிறது. பழுகவும் நிறைவை தருகிறவர் தான், பழுக பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை எப்படி செய்வார் அப்படின்னு தான் வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் யாருக்கு தன்னுடைய வாக்கு தத்தத்தை உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது யாருக்கோ நடக்கும், எனக்கு கிடைக்குமா, இது எனக்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சந்தேகப்படுறாங்க. இல்லைன்னா அடுத்த காரியத்துக்கு கடந்து போயிடுறாங்க. ஆமா, இது எனக்கு கிடைக்கல, இது எனக்கு வரல, அதனால நான் மறந்தது போல ஆண்டவரே என்ன செஞ்சிட்டாரு, மறந்துட்டாரு என்ன செய்றாங்க, அடுத்த காரியத்துக்கு கடந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு வியாதிக்காக தேவ சமூகத்தில் பாரத்தோடு வருத்தத்தோடு உபவாசித்திருப்பாங்க. அதை குறித்த அந்த வலியும் அந்த வேதனைகளும் சகிக்க முடியாம ஆண்டோட சமூகத்தில் மன்றாடி இருப்பாங்க, ஜெபம் பண்ணி இருப்பாங்க. ஆனா அந்த நாட்கள் அது கடந்து போக அந்த வியாதியோடையே பழகிட்டதுனால, அந்த வியாதியோடய பழகிட்டவங்க பழக்கமானதுனால அதுக்கப்புறம் என்ன செஞ்சுவாங்கன்னா, இந்த வியாதிக்கு சுகம் நம்முடைய நாம் கூப்பிட்டது கிடைச்சிருச்சா, சுகமாயிருச்சா, ஆண்டவர் பதில் தந்துட்டாராங்கிறத மறந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுவாங்க, இன்னொரு பக்கம் தாண்டி போயிடுவாங்க. என்னன்னு கேட்டா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இவங்களுக்கும் இடத்துக்கு என்ன வந்திருக்கும், கோர்ட்ல அந்த வீட்டுக்காரர் கேஸ் போட்டிருப்பாரு. அப்போ இதை என்ன செஞ்சிருவாங்க, இது நடந்தாலும் சரி நடக்காம போனாலும் சரி, இனிமேல் நமக்கு என்ன வேணும், ஜெயம் வேணும் அப்படின்னு சொல்லி எங்க அரைஞ்சிருவாங்க, ஜெயம் அரைஞ்சிருவாங்க. நீங்க எது வேணுமோ நீங்க அதை ஜெபம் பண்றது தப்பு இல்லை. ஆனா அதே நேரம் நீங்க கேட்டதை நீங்க பெறாம விடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா நீங்க கேட்கிறது எல்லாவற்றாலும் நிரப்புவேன்னு சொன்னவர்கிட்ட அவர் நிரப்புகிறவரா இருக்கிற இடத்துல என்ன செய்றீங்க, கேட்கிறீங்க. அதனால அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது பிசாசுடைய போராட்டமா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற நஷ்டமா இருந்தாலும், நிந்தையா இருந்தாலும், அவமானமா இருந்தாலும், கெட்ட பேர் நீங்க எதெல்லாம் நீங்க செய்யாததுக்கு இப்ப உங்க மேல அந்த பழி சுமத்தப்பட்டிருக்கிறதோ, எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதை நீங்க மேற்கொள்ளணும். அதுல இருந்து ஜெயத்தை நீங்க அனுபவிக்கணும், அதுல இருந்து விடுதலையை நீங்க அனுபவிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த உடன்படிக்கை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாள் மறக்க மாட்டேன், நான் திடப்படுத்துவேன். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. தேவனுடைய வாக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. ஆமா, இவனுக்கு பேர் சொல்லிட்டமே, இவங்களுக்கு பேர் சொல்லிட்டமேன்னு மனசை மாத்துறதுக்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வார்த்தையை அவர் சொல்லி, அவருடைய தன்னுடைய வசனத்தை அவருடைய உடன்படிக்கை அவர் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். யாக்கோபு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழுதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்றதை நிறைவேற்றுற வரைக்கும். அதனால யாக்கோவுக்கு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் கைவிட்டுருவாரா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா வேதம் சொல்றது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கு அவர் யாருன்னா நம்முடைய தேவன். ஆமா, அன்றைக்கு யாக்கோவுக்கு ஆண்டவரா இருந்தவர் தான் உங்களுக்கு எனக்கு யாரா இருக்கிறாரு, ஆண்டவரா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆண்டவர் அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தோடு, அந்த வைராக்கியத்தோடு அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது, அவருடைய சமூகத்தில் உபவாசிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவருக்கு ஊழியம் செய்யும் போது, அவருடைய நாமத்தை சாட்சியா அறிவிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை, அவருக்கு பணிவிடை செய்யும் போது, இந்த வைராக்கியம், அந்த உறுதி உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவர் எனக்கு இதுல ஜெயத்தை தருவார், என்னை தலைநிமிர செய்வார், எனக்கு இதை பழிக்க செய்வார். எந்த காரியத்தை செய்றீங்களோ, ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா பார்த்துருக்கிறேன், பாசியாவர்கள் அந்த கூட்டம் நடத்தும் போது, இந்த ஊழியம் செய்யும் போது, இந்த கெட்ட பெயர்கள் உண்டாகும் போது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு ஜெயத்தை, அந்த பதிலை பெற வரைக்கும் எந்தெந்த ஒரு காரியத்தை அவங்க செய்யறாங்களோ, செய்ய முற்படுறாங்களோ, அப்போம்னா அந்த முனைப்பு, அந்த காரியத்தை குறித்ததான அந்த எண்ணங்கள் மோதுகிறத, அந்த கேள்விகள் உண்டாகிறத இணைஞ்சிருக்கோம், கேட்டுட்டே இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்களும் நானும் அதை இணைஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை ஆண்டவர் சொல்றாரு, நான் விட மாட்டேன், அதை நான் திடப்படுத்துவேன். இது உனக்கு தான் நான் தந்திருக்கிற வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நிச்சயத்தோடு நாம காணப்படணும். இது ஆண்டவர் யாருக்கு, உனக்கு தான் அப்படின்னு உடனே இது யாருக்கு அதை திடப்படுத்துவார் என்று நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் யாருக்கு இதை திடப்படுத்துவேன். ஏன்னா எவ்வளவோ வாக்கு தத்தத்தை கொடுத்தும், தீர்க்க தரிசனத்தை சொல்லியும், ஆமென், கர்த்தருடைய தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும் மனம் திரும்புதலுக்கு அநேகர் என்ன செய்யறது இல்லை, ஒப்பு கொடுக்கிறதே இல்லை, தன்னை அர்ப்பணிக்கிறதே இல்லை. கவனிங்க, இப்ப சொன்ன பாருங்க, யாக்கோபுன்னு. இந்த யாக்கோபு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆண்டவர் வாக்கு தந்தார்,
அவனுக்கு சொன்னார். எப்பொழுது சொன்னார் கேட்டீங்கன்னா, அவன் தலைக்கு ஒரு கல்லை வச்சு அவன் படுத்திருந்தான். அவனுக்கு அப்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சொப்பனம் தெரிஞ்சது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுது? சொப்பனம் தெரியுது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இந்த சொப்பனம் காண்கிறது நல்லது. பைபிளையும் போட்டிருக்கு, சொப்பனம் காண்கிறது என்னது? நல்லது ஒன்று போட்டிருக்கு. நல்லது. சொப்பனம் காணும்போது எதையாவது பஞ்சம் வச்சுட்டு வைராக்கியத்தை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? சொப்பனங்களே என்ன செய்யக்கூடாது? காணக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி சொப்பனம் தெரிஞ்சாலும் இது ஆண்டவர் தந்ததான்னு நீங்க என்ன செஞ்சு பார்க்கணும்? நினைச்சு பார்க்கணும். உங்களுக்கு உங்க பட்சத்துல நீதி நியாயம் உங்களை யாருன்னு காட்டுறதுக்கான சொப்பனமாக அது இருந்தா நீங்க அதை கொஞ்சம் சிந்திக்கணும், யோசிச்சுக்கிட்டு அதை நினைக்கணும். அதே நேரம் நீங்க காண்கிற சொப்பனம் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக இருந்தா அதை பிடிச்சுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நாம என்ன செய்யறதாக இருக்கணும்? மகிமைப்படுறதாக இருக்கணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நாம தவறு செஞ்சிருக்கும் போது, நாம பார்க்கிற அந்த நபர் அநியாயம் செஞ்சிருக்கும் போது அவரை ஆசீர்வதிக்கிறதாக கண்டால், உங்கள்கிட்ட குறை இருக்கிறத பார்த்து அதை ஆசீர்வதிக்கிறதாக கண்டால் அது என்னதில்லை? சரியாக இல்லை. நீங்க மனம் திரும்புகிறதற்கு ஏதுவான காரியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு அதில் வெளிப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதாக காண்பிப்பார். அதனால சொப்பனம் காண்கிற நீங்க, தரிசனம் காண்கிற நீங்க, இது தேவன் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா என்று சொல்லி என்ன செய்யுங்க? நிதானித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. இங்கே யாக்கோபு என்ன காண்கிறான் பாருங்க. சொப்பனம் காண்கிறான். சொப்பனம் காண்கிற அவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொப்பனம் கேட்டா, வானத்துக்கும் பூமிக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. வானத்துக்கும் பூமிக்கு ஏணி. இப்ப யாராவது இந்த உலகத்துல யாராவது இப்படி ஒரு ஏணி கண்டுபிடிக்க முடியுமா? அல்லேலூயா. கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல செய்ய முடியுமா கேட்டா யாராலும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. பூமிக்கும் வானத்தை இங்க நிறுத்திடலாம். அதுதான் இங்க மண் இருக்கு, கல் இருக்கு, நீங்க இருக்கோம், நான் இருக்கோம். அதுல இங்க நிறுத்திடலாம். ஆனா அங்க நிறுத்தணுமே. அப்ப அங்கே பரலோகத்தை அடையணுமே அப்படின்னு கேட்டா, பூமியிலிருந்து பரலோகத்தை அடையிறதுக்கு யாராலையும் முடியல. 30 கோடி தேவர்களால முடியல, ஞானிகளால முடியல, ஆமா சன்னியாசிகளினால முடியல. இந்த உலகத்துல பெரியவங்க, பெரிய ஜாதிக்காரங்க, பெரிய தியாகிகள் அப்படின்னு சொன்ன யாராலையும் முடியல. இந்த பூமியிலிருந்து வானத்துக்கும் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதற்கு ஒரே ஒருவர் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இதைத்தான் யோபு கேட்டாரு. ஒரு நடுநாயகர் இருந்தா நல்லா இருக்குமே. எங்களுக்கு நடுவுல ஒருத்தர் இருந்தா எங்க குறை குத்தத்தெல்லாம் பார்க்காம எங்களை மேல மேல ஆசீர்வாதத்தை நாங்க அனுபவிக்க முடியுமே. ஒரு நடுநாயகர் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டாமா? எங்க நிலைமையா அங்க சொல்ல, அவர் சொல்றதை எங்களுக்கு சொல்ல ஒருத்தர் வேண்டாமா? நல்லா இருக்குமேன்னு யோபு கேட்டாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நடுநாயகர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க நிலைமைய அந்த நிலைமையின்படியே அறிய அவரால் மட்டும்தான் முடியும். உங்க மகளுக்கு கூட உங்க நிலைமைய நீங்க அனுபவிக்கிற அந்த நிலைமைப்படி அவனால அனுபவிக்க முடியாது. நீங்க அனுபவிக்கிற அந்த கஷ்டத்தை, அந்த சூழ்நிலையின்படி உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனால கூட அதை அறிய முடியாது. கணவன் மனைவியால கூட அதை அறிய முடியாது. ஆனா வேதம் சொல்றது, அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டபடினால் நம்முடைய சோதனையில அவர் உதவி செய்ய எப்படி இருக்கிறார்? அவருக்கு தான் தெரியும். நீங்க படுகிற வலியும் வேதனையும் கஷ்டமும் யாருக்கு தான் தெரியும் கேட்டீங்கன்னா, அவரால் தான் உணர முடியும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஒரு தம்பி நடந்து போறான், எல்லாம் வேலை நடக்கும்போது கால்ல டக்குன்னு முள்ளு குத்துடுச்சு. பாத்தீங்கன்னா முள்ளு குத்துனோடனே எல்லாருக்கும் இருக்கிற சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முள் எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, அப்படிதானே? ஆனா முள் எடுக்க கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவோமான்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்ல மாட்டேங்க, அப்படிதானே? ஆனா எல்லாருக்கும் என்னன்னு கேட்டீங்க, எடுக்கிறதுக்கு கேட்டு பாருங்க ஐயா, இனிதான் கூடுவாங்க. ஒரு அக்கா சொல்லுது, கேட்டு பார்க்கணும், எங்க போய் மாமியார்ட்ட கேட்டாலும் தெரியும். அந்த அக்கா சொல்லுது, அந்த பையனை உட்கார வச்சிருக்கோம், அவங்க எல்லாம் இல்லை பாருங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம், கேட்டு பாருங்க. ஆமா, அந்த அக்கா பாப்பங்களை சேர்ந்து வருவாங்க. ஆமா, அந்த அக்கா சொல்லுது, இவ்வளவுதான் வார மாதிரி இருக்கும். அவங்க பழைய ஆளுகளையும் தெரியும், அல்லையா அல்லையா. ஆமா, அந்த அக்கா கேட்டு பாருங்க. ஆமா, என்னன்னு கேட்டா இவங்களை மாதிரி உள்ள எணிச்ச முடியாதான், அதுல பிசுறு பிசுறு இருக்க விடாம கரெக்டா அவன் எடுத்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு வலிக்காதனால நீ எடுப்ப, வலிக்கிறவங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்க, கிண்டுறதுக்கு தோன்றதுக்கு அவங்களுக்கு தான் தெரியும்.
ஆமா. ஆனா வேதம் சொல்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா, என்ன தெரியுமான்னு கேட்டா, எப்படி எடுக்கணும்னு தெரியுமா, அந்த வழியும் தெரியுமா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் நம்முடைய நிலைமையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய கஷ்டத்தை, வேதனையை புரிந்து கொள்ளாத ஆசாரியனை நீங்களும் நானும் தொழுது கொள்ளலையா? ஏன்னா அவர் நீ பாவம் செஞ்சிருக்கியா, கொண்டா ஆட்டை கொண்டா அறுத்துட்டு ரத்தத்தை தெளிச்சுட்டு போய் தொலை அப்படின்றார். இவர் தான் பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியன். இவனுடைய பாவத்துக்கு தக்க தண்டனை இவனுக்கு வரப்போறது. அந்த வலி, அந்த வேதனை, அந்த கஷ்டம் எதுவுமே இவனுக்கு தெரியாது. ஆனால் இவனுடைய பாவத்துக்காக, இவனுடைய அக்கிரமத்துக்காக, இவனுடைய அநியாயத்துக்காக அவன் கொண்டு வந்த மிருகத்தை அல்ல, அவனுக்காக தன்னையே என்ன கொடுக்க வராரு, தன்னையே வழியாக கொடுக்கிறார். அது இவருக்கு தான் தெரியும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய பாவத்துக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது, அந்த தண்டனையை தன்மையில ஏற்றுக்கொண்டாரு பாருங்க. இவருக்கு தான் தெரியும் அந்த வழி, இவருக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். நல்லா கவனிக்கிறீங்களா? அதனால தான் பைபிள் சொல்கிறது, உங்க பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, அநியாயத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. அதனால அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டபடினால் நமக்கு இருக்கிற எல்லா தண்டனைகளும் அவர் மேலதான் வந்திருக்கு. அதனால நமக்கு ஏற்படுகிற அந்த வழியை அவரால் தான் புரிஞ்சுக்கிட முடியும். அதனால கண்டிப்பா உங்களுடைய சோதனையில, உங்களுடைய வழியில, உங்களுடைய வேதனையில அவர் உதவி செய்ய அவர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு, வல்லவராய் இருப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இவர் நமக்கு யாரா இருக்கிறார், நடுநாயகராய், வானத்துக்கும் பூமிக்கும். இப்ப என்ன நடக்குது பாருங்க, தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக என்ன செய்யறான், இந்த சொப்பனத்துல பார்க்கிறான். நல்ல கவனி. இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு ஆண்டவரை பார்க்கறத விட யாரை பார்க்கறது பிடிக்கும் கேட்டீங்கன்னா, தூதர்களை பார்க்கறது என்ன செய்யும், இனிமே சொல்ல மாட்டீங்களே. என்ன நிறைய பேர் நீங்க அப்படி இருக்கிறாங்க. ஆமா, மரியாதை வணங்குறது ரொம்ப பிடிக்கும், கேப்ரியல் தூதனை வணங்குறது ரொம்ப பிடிக்கும், அந்தோனியாரை வணங்குறது ரொம்ப பிடிக்கும், அருளப்பரை வணங்குறது என்ன செய்யும், ஆராதிக்கிறது ரொம்ப பிடிக்கும், மெழுகுத்திரி ஏத்துறது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏசப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்ன செய்யல. ஆண்டவரை ஆராதிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் பாத்தீங்கன்னா தூதர்கள் மேலே கீழே ஏறி இறக்குறாங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு தூதர்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க தூதர்கள் மேலே கீழே போயிட்டு வர்றதுக்கு காரணம் ஏணி. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் இல்லாம ஒருத்தன் கீழே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவருடைய அனுமதி இல்லாம, அவர் உத்தரவு கொடுக்காம அவன் இங்க வரமாட்டான். அவர் உங்கள்கிட்ட தேடி வந்திருக்கிறான்னா அவர் அனுப்புனதுனாலதான் அவன் வந்திருக்கான். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால அவன் தன்னால் தானாய் கிரியை செய்ய அவனால முடியவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்து விடுது. அதனால உங்களுடைய எல்லா மகிமையும் கணத்தையும் நீங்கள் யாருக்கு தான் கொடுக்கணும், ஆண்டவருக்கு தான். தூதர்களை ஏறுகளாய் இறங்களாய் காணுகிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவனை என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன், அவனை பெருக பண்ண போறேன் அப்படின்னு எல்லா தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் அவனுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க, கல்லை எடுத்து நிறுத்தி எண்ணெயை ஊத்தி அதுக்கப்புறம் சொன்னான், இது வானத்தின் என்னது வாசல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆண்டவர் என்ன செய்யறார், எப்போது இருக்கிறார். அதனால இது தேவனுடைய வீடாகட்டும். நான் வரும்போது கர்த்தர் என்னை அப்படியே நான் எப்போ இப்படி இருக்கிறேனோ அதே போல என்னை ஆசீர்வாதமாகவே திரும்ப கொண்டு வந்தாரானால் நான் 10% கர்த்தருக்கு என்ன கொடுப்பேன், தசமமா கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன், அவருக்கு பலி செலுத்துவேன், அவருக்கு ஆராதனை செய்வேன். இவ்வளவு சொன்னா எப்படின்னு கேட்டா, நான் போன மாதிரியே ஆண்டவர் என்ன திரும்ப கொண்டு வந்தா. ஆனா ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, வெறும் கோலை, வெறும் கம்பை பிடிச்சிட்டு போன, தடியை பிடிச்சிட்டு போன இவனை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தாரு திரும்ப வரும்போது கேட்டீங்கன்னா, 2 பரிவாரங்களோட கொண்டு வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவனோ தான் கண்ட இந்த சொப்பனத்தை, தேவன் தனக்கு பண்ணின இந்த உடன்படிக்கை, இந்த வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செஞ்சான் பாருங்க, மறந்துட்டான். எங்க வந்து ஆண்டவர் என்னை திரும்ப கொண்டு வந்தா நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னானோ அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போறான். பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு பாட்டு பாடுறோம் பாருங்க, ஏ எல்லோ ஏ எல்லோ ஏ எல்லோ ஏ உம்மை தூதிப்பேன் அப்படின்னு ஒரு பலிபீடத்தை கட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா யாருதான் சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேனே இந்த யாக்கோபு. ஆமா, நல்லா இருக்கு, பாட்டும் நல்லா இருக்கு, பாடின ஊழியக்காரரும் நல்ல ஊழியக்காரரு, பாடுற நீங்களும் நல்லவங்க. ஆனா இந்த வழி செலுத்தின இந்த ஏழு எல்லோகிய ஆண்டர் ஆமா ஆமேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டதாக பைபிள் என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. அதனால தெரியாம பாட்டு பாடிட்டேன், இனிமேல என்ன செய்ய மாட்டேன், பாட மாட்டேன். சொல்லுங்க.
அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் அந்த பாட்டை பாடுறதுக்கு எனக்கு யோசிப்பேன், பாட மாட்டேன். ஏன்னு கேட்டா யாக்கோபு எல்லோகே அப்படின்னு செலுத்துற அந்த பலிபீடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கல. அதுக்கப்புறம் தான் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள் கொலைகாரர்கள் ஆவார்கள், மகள் கெடுக்கப்படுவாள், இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஆனால் எங்கே சொப்பனத்தை கண்டானோ, எங்கே உடன்படிக்கை தீர்க்க தரிசனத்தை கண்டானோ அங்க வந்தா பாருங்க, அதுக்கப்புறம் தான் நிலைமை மாறிச்சு. கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால உங்களுக்காக அருளப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை நீங்க மறந்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, மறக்க மாட்டார். நீங்க மறந்துட்டு வேற எங்கேயோ போகலாம், நீங்க மறந்துட்டு வேற எங்கேயோ போய் பலிபீடத்தை கிட்ட இங்கேயும் ஆண்டவர் தானே இருக்கிறாரு செலுத்தலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, மறக்கவே மாட்டாரு. சொல்லுங்க கையை வைத்து அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் மறுபடியும் வந்தான். எங்க வந்தான் தெரியுமா? கண்ட இடத்துக்கு, உடன்படிக்கை கிடைச்ச இடத்துக்கு மறுபடியும் வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் குடும்பத்துக்குள்ள பரிசுத்தம் வந்துச்சு, அவன் குடும்பத்துக்குள்ள நீதி வந்துச்சு, அவன் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வந்துச்சு. எப்போ வந்துச்சு தெரியுமா? எங்கே கண்டானோ, எங்கே வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கை தீர்க்க தரிசனத்தை கண்டானோ அங்கேயே வந்தான், மறுபடியும் பழித்தது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் அருளி இருக்கிற இந்த வாக்குத்தத்தம், இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் எங்கே பழிக்க பண்ணுவார், எதனால பழிக்க பண்ணுவார், எப்படி பழிக்க பண்ணுவார்ங்கிறத நீங்க நான் என்ன செய்யணும், சிந்திக்கணும். கர்த்தருக்கு மகிமை. யாக்கோபுக்கு அந்த இடத்துக்கு வந்ததனால பழித்தது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னு சொன்னா அங்கேயே அவனை ஆசீர்வதிச்சார். அவன் நீங்க வாசிக்கலாம். எங்க தெரியுமா? நான் தான் ஆண்டவரே யாக்கோபு சொல்லுவான் பாருங்க. நீ யார் என் மகனே அவன் கேட்டோடனே நான் தான் யாக்கோபுன்னு சொன்னோடனே அங்கேயே ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சு சொன்னார், இனி உன் பேர் என்னதல்ல யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல் என்று நீ என்ன செய்யப்படுவாயாக, அழைக்கப்படுவாயாக என்று சொன்னாரு. ஆனா திரும்ப நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இஸ்ரவேல்ங்கிற அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு எடுத்திருக்காது, பழிச்சிருக்காது. தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாக என்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு பழிச்சிருக்காது. ஏன்னு கேட்டா அவன் தோந்துட்டே வருவான். பிள்ளைகள்கிட்ட தோடுவான், அந்த நாடுகள்கிட்ட தோற்பான், ராஜாக்கள்கிட்ட தோத்து போவான். கர்த்தருக்கு. ஆனால் எங்கே இந்த வாக்குத்தத்தம் இந்த சொப்பனமும் பழிச்சதுன்னு கேட்டீங்கன்னா எங்கே ஆண்டவர் அவனை கண்ணோக்கினாரோ, எங்க வச்சு ஆண்டவர் அவனை பார்த்தாரோ அங்க வந்தா பாருங்க பழிக்க ஆரம்பிச்சார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்க போறது என்னன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து நான் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை நான் என்ன செய்வேன், நடப்படுவேன். உங்களை எங்க நான் பார்க்கிறேனோ, எப்படி பார்க்கிறேனோ அப்ப பார்க்கும்போது உங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவேன், உங்க உடன்படிக்கைய உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை தீர்க்க தரிசனத்தை பலப்படுத்த ஆரம்பிச்சிருவேன், திடப்படுத்த ஆரம்பிச்சிருவேன். நல்ல கவனித்துக்கோங்க. அப்போ இது எங்க அப்படின்னு கேட்டா கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கும்போது. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் எங்க பார்க்கிறார்? மறுபடியும் தலைப்பு வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் மேல் ஆமென். நல்ல கவனிங்க. பழுகவும் பெருகவும் பண்ணி அவருடைய வாக்குத்தத்தத்தை, இது உனக்கு தான் தீர்க்க தரிசனம், உனக்கு தான், இது உனக்கு தான் பழிக்கும்னு எப்ப நடக்கும்னு கேட்டா வேற சொல்றது, உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கும்போது நடக்கும். கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நாம யார் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நினைக்கும், என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சமாவது என்னை பத்தி இருக்கா அப்படின்னு நினைச்சிடும். வியாதியா இருக்கும்போது, கஷ்டமா இருக்கும்போது, ஏதாவது வீட்டுல இல்லாம இருக்கும்போது நினைக்க, இவர் கொஞ்சமாவது என் நிலைமையை யோசிச்சு பாக்குறாரா, வீட்டுக்காரர் பார்க்கலன்னு வருத்தம். இன்னொரு பக்கம் மனைவியை பார்த்து வீட்டுக்காரர் சொல்றாரு, கொஞ்சமாவது நினைக்காரா, அவ அம்மைய பார்க்கா, அவ அண்ணனை பார்க்கா, நம்மளை நினைச்சு பார்க்கலான்னு பாரு அப்படின்னு வீட்டுக்காரர் வீட்டம்மா பார்க்க மாட்டேங்குன்னு நினைச்சேன். சில குடும்பத்துல பார்த்தா பிள்ளைகளை நினைக்காங்க. பிள்ளைகள் யாரை நினைக்காங்கன்னு கேட்டா அண்ணனை பார்க்காங்க, அம்மா மூத்தவனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்காங்க, நமக்கு ஒன்றையும் தர மாட்டேங்காங்க அப்படின்னு அம்மா அப்பா மூத்தவங்க தாய் தரப்ப நம்மளை பார்க்க மாட்டேங்காங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எஜமான பார்த்து வேலைக்காரன் நினைக்கிறான், வேலைக்காரனை பார்த்து எஜமா நினைக்கிறான். எல்லாரும் இவங்க பார்க்கல, அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கலன்னு நினைக்கிறாங்க. நல்ல கவனி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவங்களெல்லாம் நம்மளை பார்த்தா ஒண்ணு என்ன செய்ய போறது இல்லை, சொல்ல மாட்டேங்கிறேன். ஒன்னும் நடக்க போகுது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னும் நடக்க போகுது. இது தெரியாம தான் நாம நினைக்கிறோம், இவங்க பார்க்கலையே. ஒரு வார்த்தை கேட்டாங்க சோமா இருக்கான்னு நினைச்சாங்க. ஒரு வார்த்தை கேட்டா குறைஞ்ச குடியா முடிவு வேற போது, சாப்பிட்டியாப்பா, மகன் என்னன்னு கேட்கணுமா, சாப்பிட்டீங்களா,
ஒரு வார்த்தை கேட்டா போதும். ஒரு தகப்பன் என்ன சொல்றாரு, சாப்பிட்டியாப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும் ராஜா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், அண்ணே உங்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து என்னத்தை கொடுக்குறாரு சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ எழுதி சொல்லுங்க ஆண்டவருக்கு. உங்களுக்கு எனக்கும் ஆகாரம் எங்கிருந்து வருது? நல்ல. ஏன்னா நாம நினைக்கிறோம், நான் வயலுக்கு போறேன், நான் வேலைக்கு போறேன், நான் தொழில் செய்யறேன், அதனால தான் எனக்கு வருதுன்னு நினைக்கிறோம். ஆமா, நீ எங்க வேணாலும் நீங்க போய் பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒத்தாசை இல்லாம அங்கிருந்து உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது, ஒண்ணும் கிடைக்காது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நீங்க பாருங்க, இப்பதான் நியூ இயர் ஆராதனை, அதுக்கப்புறம் உபவாச ஜபம். உபவாச ஜபம்னா மற்ற எல்லா சபையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க, யாருக்குமே ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. உபவாசம்னா இன்னும் என்ன செய்ய வேண்டாம். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. அவன் உபவாசம்னா தான் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் எனக்கு. ஆமாம், காலையில் எல்லாருக்கும் ஒரு டீ கொடுத்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஒன்று கொடுக்கணும். மத்தியானமே என்ன கொடுக்கணும், ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நைட்டு ஒரு நேரம் சாப்பிட்றவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா? ஆமாம், திரு ஸ்தோத்திரம். அங்கே இப்போ அங்கே நடக்கிறனால அங்கே சொல்லலை, இங்கே சொல்லணும். இங்கே நடக்கும்போது அங்கே சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஒரு நாளைக்கு பாருங்க, அந்த பலசரி ஜாமான் என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளோ பேர் சாப்பிட்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு நீங்கள் பெரிய கான்ட்ராக்ட் வேலைக்கு போனாலும் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்காது அன்னைக்கு உள்ள செலவுக்கு. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பெரிய இன்ஜினியரிங் வேலைக்கு போனாலும் உங்களுக்கு டெய்லி இவ்வளவு நடத்துறதுக்கு என்ன கிடைக்காது, இவ்வளோ கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன நடத்துறாரு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு தடவை நான் ஆலங்குளத்துக்கு போயிட்டு வந்தோம்னா பையில் வாங்க மாட்டேன். ஆமாம், ஏதோ கம்பு பையில இதில் பையில வாங்க மாட்டேன். ஆமாம், பின்னால் டிக்கியை திறக்க சொல்லி மூடையை தான் எடுத்து போட சொல்லுவேன். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், இப்போல்லாம் போனேன், சொன்னேன், உருளைக்கிழங்கு ஒரு மூடை, சுரைக்காய் ஒரு மூடை, பீட்ரூட்டு, ஆமாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தக்காளி ஒரு பெட்டி ஏற்றுங்க. ஆமாம், நல்லா கவனிக்கிங்களா? ஏன்னு கேட்டால் ஆண்டவர் தாராரு, பொங்கி பொறிச்சு என்ன செய்வோம். ஒரு நேரம் சாப்பிட்ற பிள்ளைகள் இங்கே தான் சொன்னேன், வீட்டில் அடுப்பு பற்ற வச்சிய உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லா தான். உபவாசமாக இருக்கிற பிள்ளைகள் ஒரு நேரம் சாப்பிட்றேன், இங்கே தான் சாப்பிடணும். நாங்கள் என்னத்தை கிண்டுறோமோ அதைத்தான் சாப்பிடணும், அதான் தலைவிதி அப்படின்னு என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. பாருங்க சார், சந்தோஷமா காலையில் 5 மணிக்கு குடுக்குடுன்னு ஓடி வந்து, ஆமாம் மத்தியானம் போல சில பிள்ளைகள் வந்து ராத்திரி போல வந்து இருக்கிறத சபையில கொடுக்கறத எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? எவ்வளோ கொஞ்சம் பேர் தான். நீங்களாம் நிறைய பேர் என்னென்ன எட்டி பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கொஞ்சம் பேர் தான். அது ஒரு எவ்வளோ, அதாவது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இதுக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு ஸ்தோத்திரம். வியாதியாக இருக்கிறவங்க இங்கே இருந்து அங்கே செஞ்சுக்கிடுறது, அவங்க ஜப குறிப்பு எழுதி கொடுத்து இங்கே இருந்துக்கிடுறது. ஆட்டை பார்க்க வரேன், மாட்டை பார்க்க வரேன், இது எடுக்க வேண்டியிருக்கு, அதை எடுக்க வேண்டியிருக்கு. 3 நேரம் கூட்டம் நடக்கு, ஏதாவது ஒரு நேரமும் வர்றதுக்கு என்ன கிடையாது. இவங்க பால் காப்பிக்கு கிளீனாக போயிடுவாங்க, கல்யாண வீட்டுக்கு இங்கே போயிடுவாங்க, கிளீனாக போயிடுவாங்க, மற்றதெல்லாம் கிளீனாக போயிடுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி இருக்கும், அப்படிதானே, அதுக்கும் கிளீனாக போயிடுறாங்க. ஏன்னா இங்கே வரமாட்டாங்க, அங்கே வருங்க, அதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுலேயும் கிளீனாக போயிடுறாங்க. ஆனால் இங்கே வரமாட்டாங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில பிள்ளைகள் இருக்காங்க, என்னன்னு கேட்டால் சாயந்தரம் போல வந்துடுறது. மயிலக்காவெல்லாம் வந்தால் நான் நினைப்பேன், அண்ணன் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ரவுண்ட் வந்துட்டாரு, எப்படி வராவலன்னு நினைப்பேன். சாயந்தரமே வந்து பேக்கி வச்சுக்கிட்டு அங்கே நீ தோத்திரம் உட்காந்து, ஆமாம் அப்படியே அந்த கண்ணாடிக்கு கீழே இறங்குற வரைக்கும் அப்படியே பயில் வாசிச்சுட்டு, ஆமாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ராத்திரி கூட்டத்தை முடிச்சுட்டு காலையில் சாயந்தரம் போல வந்துட்டு எங்களுக்கு காய்கறி 2 வெட்டி தந்துட்டு அப்படி சமையல் பண்ணிட்டு அப்படியே ராத்திரி கூட்டத்தை காலையில் கூட்டத்தை வந்து பேசலாம். காலையில் ஊயா நாங்கள் என்ன செஞ்சுட்டு வரோம், போயிட்டு வரோம் வந்து என்ன செஞ்சுறது. காலையில் 6 மணிக்கு முடிச்சோன்னே 7 மணிக்கு காப்பி குடிச்சுட்டு ஓட்டமாக அப்படின்றது. ஆமாம், சில பிள்ளைங்க அப்படி வராங்க. ஏன்னா அவங்க அந்த அனுபவத்தை என்ன முடியல, விட முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஏன்னு கேட்டா, கர்த்தருக்கு மகிமை, தேவன் நம்ம மேல இருக்கிற அந்த கண்ணோக்கத்தை அறிய விரும்புகிறார். உங்களுக்கு எனக்கும் தேவன் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறாரா, உங்க மேல நினைவா இருக்கிறாரா? ஏன்னா அங்க வேற சொல்றது, யார் மேல கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறாரோ அவங்களை கர்த்தர் பழுகவும் பெருகவும் பண்ணி அவங்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை, உடன்படிக்கையை கர்த்தர் திடப்படுத்துவார். அப்ப அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேணும். அவருடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கிற அந்த சமூகத்துக்கு வரணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வேணும், வாஞ்சை வேணும். வேற சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து, கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்து கொள்ளுங்கள். யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், ஆண்டவர் உட்கார்ந்தா என்ன கிடைக்கும்? ஆனா பைபிள் சொல்றது, நான் தான் கடவுள், நான் தான் ஆண்டவர், நான் தான் தேவன் என்று, அது உன்னுடைய ஆண்டவர் என்று நீ என்ன செய்வாய், அறிந்து கொள்வாய். எப்போ தெரியுமா? எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அமர்ந்திருக்கும் போது அது நடக்கும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்முடைய ஊழியக்காரருக்கு இப்படிப்பட்ட ஒரு நடத்தல் வந்திருக்கிறாரு. அந்த நடவடிக்கையை அதை நம்ம ஒரு நாள் அதை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகை பரியந்தம் நமக்கு என்ன பலனை வச்சிருக்கிறாரோ, அந்த பூமியில எந்த ஆயுசு வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் 40 நாள் உபவாசத்தை நம்ம இணைஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. ஏன்னா உங்களுக்காகவும் ஜெபம் பண்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா சபைகளுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, ஆமென், நம்முடைய தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக, ஆட்சியாளர்களுக்காக, எல்லாருக்கும் தினம் 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 அங்க ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல எப்படி இருக்கட்டும், நோக்கமா இருக்கட்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கணும்னு நினைச்சீங்க, விரும்புங்க. யாரை பார்க்கணும், அவங்க பார்க்கணும், இவங்க விசாரிக்கணும், அவங்க விசாரிக்கணும் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. உங்களை கொண்டு நிறைய பேரை விசாரிக்கிறது கர்த்தர் என்ன செய்வாரு, வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இவங்கெல்லாம் உங்களை விசாரிச்சாங்கன்னா ஒண்ணும் நடக்காது. ஆனா நீங்க விசாரிச்சீங்க வைங்க, அவன் அங்கதான் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல, நீங்க மத்தவங்க விசாரிக்கிறதுல ஒண்ணும் நடக்காது. அமர்ந்திருந்து அவர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிற நீங்க அடுத்தவங்களை விசாரிச்சீங்கன்னா அங்கதான் கர்த்தருடைய கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்களும் நானும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறத வருகிறத நம்ம ஒரு நாள் எழுதி கூடாது, மாத்திக்கிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னு கேட்டா நம்ம கண்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஒருத்தர் கல்யாண வீடு நடத்துறாருன்னா அவர் முக்கியமானவர் மேலதான் அவங்க கண்கள் இருக்கு. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சியை சார்ந்தவங்க நடத்துறாங்கன்னா அவங்க ஜாதி கட்சிக்கு அந்த ஜாதிக்காரங்கள் மேல நோக்கமா இருக்கிறாங்க. பணக்காரங்க மேல இருக்கிறாங்க, ஜாதிக்காரங்க மேல இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் மேல இருக்கிறாங்க. இப்படிதான் கண் நோக்கமா இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நாள் அப்படி என்ன செய்ய மாட்டாரு, இருக்கவே மாட்டார். அவரிடத்துல பட்சபாதமே கிடையாது. அதனால நீதிமா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிதி நிறைய கொடுக்குறவங்க மேலதான் நோக்கமா இருப்பாங்க. இன்னைக்கு காணிக்கை நிறைய கொடுக்குறவங்க மேல. ஆனா கர்த்தருடைய கண்களும் அப்படி என்ன செய்யாது, ஒரு நாளும் அவன் பட்சபாதமே இல்லாம கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கும். யாரு மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது? இதனுடைய துவக்கத்தை முதல் நாள் நாங்க தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய அடுத்த காரியத்தை உங்களுக்கு ஆண்டவருடைய துணை கொண்டு உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிங்க. யோபின் புத்தகத்தை திருப்பி கொடுங்க. வாசிப்போம். 17வது அதிகாரம். சங்கீதம் 34வது சங்கீதம் 15வது. முதல்ல இதை வாசிங்க. கர்த்தருடைய கண்கள், சங்கீதம் 34:15, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு எப்படி இருக்கிறதா, திறந்திருக்கிறது. யார் மேல ஆண்டவர் கண்ணோக்கமா இருப்பார்? நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் யாரை பழுக பண்ண நினைக்கிறாரு, யாரை பெருக பண்ண நினைக்கிறாரு, யாருக்கு தான் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை பழிக்க வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா இங்க வேற சொல்லுகிறது, ஆண்டுடைய கண்கள் பணக்காரங்க மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லாம, பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆட்சியாளர்கள், ஜாதிக்காரங்கன்னு சொல்லாம யார் மேல இருக்குமா பாருங்க, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குமா, நோக்கமா. நல்ல கவனிங்க. நீங்க உங்களுக்கு ஆண்டவர் அருளின வாக்குத்தத்தத்தை கர்த்தர் திடப்படுத்த வேணும்னா, இது சந்தேகமே குழப்பமே இல்லாம இது எனக்கு தான், என் குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிற நிச்சயம், அந்த திடப்படுத்துதல் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, யாருக்கு இந்த திடப்படுத்தல் இருக்கிறது? நீதிமான்கள் மேல் கர்த்தர் எப்படி இருப்பாராம், கண்ணோக்கமா. ஏன் ஆண்டவர் நீதிமான்கள் மேல, ஏன் அவங்கள பழுக பெருகணும், அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னு ஏன் விரும்புறாரு அப்படின்னு கேட்டா, நீதிமான்கிட்ட ஒரு ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் உண்டாயிட்டுன்னா அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். வாசிங்க. யோபின் புத்தகத்தை தெரிந்து கொள்ளுங்க. இப்போ அதை வாசிங்க. யோபு 17வது அதிகாரம். வாசிப்போம். 9வது வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான காரியம் என்னன்னு கேட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லாரு, நீதிமான்கள் மேலதான் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குமா, நோக்கமா இருக்கு.
நீதிமான் யாரு அப்படின்னு கேட்டா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்தான் ஆண்டவர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் என்னுடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டி, அவர் இல்லாமல் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லைன்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் யாரு? நீதிமான். அவங்க தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவர் அவங்க மேலேயே கண்ணோக்கமா இருக்கிறதுக்கு அவங்க எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க, அவங்க ஜீவியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இங்கே யோபின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் வழியை என்ன செய்வானா பாருங்க, உறுதியா என்ன செய்து கொள்வான், பிடித்துக் கொள்வான். வழி அவன் ஒரு ரூட்டை பிடிச்சிட்டான்னா, ஒரு வழியை பிடிச்சிட்டான்னா என்ன செய்வானா, மாட்டான். அல்ல கவனி, இன்னைக்கு நாமும் ஆண்டவர் நமக்கு ஒரு வழி என்ன செஞ்சு தந்திருக்காரு, ஏற்படுத்தி தந்திருக்காரு. இந்த வழியை நம்ம ஒரு நாள் எழுதிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல கணவனை தந்திருக்கிறார், நல்ல மனைவியை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார். இதற்கு ஒரு நாள் எழுதிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கவனிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சபையை, இந்த ஊழியத்துல கர்த்தர் உங்களை சேர்த்திருக்கிறார். இது நீங்க ஒரு நாள் எழுதிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவே நமக்கு யாரா இருக்கிறார், வழியா இருக்கிறார். அந்த வழியை நம்ம உறுதியா என்ன செஞ்சுக்கிடணும், பிடிச்சுக்கிடணும். ஏன்னா இனிமேல் வரப்போறதான வழிகள், இனிமேல் வரப்போறதான அதாவது ஜீவியங்கள்லாம் மாறுபாடானவைகளும் கோணலும் வித்தியாசமானதா இருக்க போகிறது. நமக்கு ஒரு வழி உண்டு, அது யாரு மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த நீதிமானுக்கு கர்த்தர் இறங்கி அவனை பழுக பெருக பண்ணி அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை திடப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, அவன் தன் வழியை என்ன செய்வானா பாருங்க, உறுதியாய் பிடித்துக் கொள்வான் என்று வேற சொல்றோம். நீங்களும் நானும் பிடித்துக் கொண்ட அந்த வழியில எப்படி இருக்கணும் பாருங்க, நிச்சயமா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாசை அடிக்கடி ஒரு பிரசங்கத்துல ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நல்ல கவனிங்க, ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒரு அம்மா இருந்துச்சான். அந்த அம்மாவுக்கு பேரு சைனி ஆபிரகாம்னு அந்த அம்மாவுக்கு பேரா. அந்த அம்மாவும் அந்த ஓட்டப்பந்தயத்தில், அந்த அம்மா கூட நிறைய பேர் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாங்க. இது எல்லாரையும் முந்திச்சான். கவனிங்க, அவ கூட ஓடன எல்லாரும் விட இது முன்னால போயிச்சான். முன்னால போய் அந்த டேப், அந்த எல்லை இருக்கு பாருங்க, அதையும் நியமிக்கப்பட்டதை டச் பண்ணிருச்சான், அடைஞ்சிருச்சு. எல்லாரும் சத்தம் போடுறாங்க, இவ்வளவு ஓடு என்ன செய்யறான் சத்தம். ஏன்னா எல்லாரையும் தாண்டி என்ன செஞ்சிச்சா, வந்துட்டான், ஜெயிச்சுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஓன் கத்துறாங்க, வைக்கிறாங்க. ஆனா என்னாச்சுன்னு கேட்டீங்க, இவளுக்கு பின்னால ஒருத்தி வந்தா பாருங்க, அவளுக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டாங்க, இவளுக்கு வெற்றி இல்லைன்ட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுற அந்த வீராங்கனைகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ட்ராக் என்ன செய்யப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் கொடுக்கும், அந்த லைன் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க அந்த லைன்ல தான் ஓடணும். ஆனா இவெல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, வேகத்துல யார் ஓட்டத்தை ஓடிட்டா, பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கோட்டுக்கு போயிட்டான், அந்த எல்லைக்கு போயிட்டான். எல்லைக்கு போனதுனால தலையில கை வச்சுட்டு என்ன செஞ்சாங்களா, தரையில உட்காந்துருந்தால, எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு புரண்டாலும் இனிமே என்ன கிடைக்காது. அதனால யார உங்களுடைய கவனம், உங்களுடைய அக்கறை, உங்களுடைய நோக்கம், நீ எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய வழியை நீங்க என்ன செய்யாதீங்க, இவங்களை பார்த்து அவங்கள பார்த்து எதையாவது. இவருடைய கவனம் எதுல இருக்கணும் தெரியுமா, லக்கா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நேரா எழுந்திருக்கணும். பாவமானதையும் பாரமானதையும் தள்ளிவிட்டு ஓடி இருக்கணும். ஆனா பாவத்தை பார்த்துட்டு பாரத்தை பார்த்துட்டு எதை மறந்துட்டா, ஓட்டத்தை, நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை எழுதிட்டாங்க. நல்ல கவனிங்க ஐயா, அம்மா கவனிக்கும். இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை, தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்த வேண்டுமானால், நிலைநிறுத்த வேண்டுமானால், திடப்படுத்த வேண்டுமானால், நீங்கள் நானும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை எழுதிடக்கூடாது. மாறிடாதீங்க. யார் அப்படி மாறுவாங்க? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அறிந்ததான வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. மாறுபாடான பாதைகளிலும்
நீ தப்புவிக்கப்படுவாய். தன் இள வயதின் நாயகனை விட்டு தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து அந்நிய பெண்ணாகிய, நல்ல கவனிங்க, அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவருடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் என்ன செய்கிறது? சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புவதில்லை. ஜீவ பாதைகளில் வந்து என்ன செய்வதும் இல்லை, சேருகிறதும் இல்லை. இவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டா 5வது அதிகாரம், மறுபடி வாசிங்க, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை என்ன செய்யுமா? பற்றி போகும். அவளுடைய நடைகள் மாறி மாறி என்ன செய்யுமா? விகாரம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? தண்ணியில போட்டா என்ன ஜாக்கிரதையா இருக்கிறதா நினைப்போம். சொல்லுங்க, அப்படிதானே? சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, தண்ணியில போட்டா நனைய மாட்டான், வெயில்ல போட்டா என்ன செய்ய மாட்டான், இங்கிட்டு வர மாட்டான், அங்கிட்டு வர மாட்டான். மாறி 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 இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிறதான சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரியை இருக்கு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி 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 இந்த சுபாவம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடணும்? மாறணும். இந்த வேசிக்குள்ள, இந்த பரஸ்திரிக்குள்ளதான் இந்த சுபாவம் இருக்கு. புருஷனை பார்த்தோன்னே வேற மாதிரி இருப்பான், புருஷன் இல்லைன்னா வேற மாதிரி இருப்பான். நல்ல கவனிங்க, இந்த சுபாவம் யாருக்குள்ள இருக்கோ இவங்க எங்க வர முடியாதுன்னு கேட்டா, கர்த்தருடைய கண்களுக்கு இவன் யாரா இருக்க முடியாது? நோக்கமானவர்களாக இருக்கு. இவங்களை கர்த்தர் பழுக பெருக பண்ண முடியாது. நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் மாறி 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 இருக்கிற இந்த அனுபவங்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய? உறுதியா இருக்கணும். ஆமா, ஒரு வாழ்க்கை தான். ஆமா, மனைவி சொல்றா யோபு பார்த்து, இன்னும் நீ உங்களுடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரா? தேவனை தூசித்து ஜீவனை என்ன செய்யும்? உடனே என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பைத்தியக்காரிய போல என்ன செய்ய? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பேசாதம்மா, பைத்தியக்காரி மேல பேசாத. ஆமா, ஒரு வாழ்க்கை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல எப்படி இருப்பேன்? ஆமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு என்னது? ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருந்தாலும் தோத்திரம் தான், இல்லைனாலும் என்னதுதான்? சுகமா இருக்கும்போது தோத்திரம் தான், சுகம் இல்லாம இருக்கும்போது தோத்திரம் தான், வாழ்ந்திருக்கும் போது தோத்திரம் தான், தாழ்ந்திருக்கும் போது என்னதுதான்? தோத்திரம் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாராலும் நிந்திக்கப்படும் போது தோத்திரம் தான், எல்லாராலும் புகழப்படும் போது இதுதான். உங்களுக்குள்ள எனக்குள்ள மாற்றம் உண்டாகக்கூடாது. கவனிங்க, கர்த்தரை, அவருடைய வழி, அவருடைய ஜீவ பாதை நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது பாருங்க, விடக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்றது, முடிவு வரைந்து அழைத்திருக்கிறவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படும். நம்ம நம்முடைய பாதையை அடிக்கடி 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 மாற்றிக் கொள்கிறவர்களை கர்த்தர் தன்னுடைய கண்களில நோக்கமா என்ன செய்ய முடியாது? உங்களை எப்படி ஆஸ்வதிக்கணும், உங்களை எப்படி குணமாக்கணும், உங்க குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், உங்களை எப்படி மேன்மைப்படுத்தணும், உங்களை எப்படி உயர்த்தணும்னு கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமாவே இருக்கணும்னா, நீங்க உங்களுடைய வழியில எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். உறுதி இல்லாதவர்களா இருந்தீர்களானால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க சாத்தானை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. பிசாசு ஜெயிக்க முடியாது. நீங்கள் நான் உறுதிப்பட்டவர்களாக இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நீதிமான்கிட்ட இருக்கிற ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? பிடித்து கொண்ட தன்னுடைய வழியை அவன் என்ன செய்ய மாட்டான்? யாருக்காகவும் எவங்களுக்காகவும் விட மாட்டான். ஆமா, நல்ல கவனி. சொந்த பந்தமே, ஊருக்காரங்க, ஜாதிக்காரங்க அவ்வளவு பேரும் சொல்லுவாங்க, எல்லாம் நீ ஒருத்தன் தான், உன் நிலைமை என்ன ஆக போகுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆனாலும் சரி என்ன செய்யறதா இல்லை, சொல்ல மாட்டேங்க, அப்படிதானே? விட்டுறதா இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வாழ்க்கை, அது யாருக்காக தான்? ஆண்டவருக்காக தான். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி வாழலாம்னு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்படிதான் வாழணும்னு ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சு கொடுத்திருக்கிறாரு? கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவ பாதைய, இந்த ஜீவ மார்க்கத்தை, இந்த ஜீவ வழிய நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது வாங்க, விட்டுறவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை மாற்ற பார்க்கிறவைகள் என்ன அப்படிங்கிற ஒரு சில மட்டும் உங்களுக்கு நாம சின்ன சம்பவங்கள் தான். எனக்கு
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சீக்கிரமாக சொல்லி கடந்து போகிறேன். இன்னைக்கு ராபோஜன ஆராதனை லிங்கபுரத்தில் அடுத்த வாரம் இங்கே நமக்கு ராபோஜன ஆராதனை உண்டு. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பி கொடுங்க, வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததான அந்த அந்த சத்தியத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். திருப்பி கொடுங்க, வாசிப்போம். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் வாசிங்க. பவுல் எழுதினதான நிருபம் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினதை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. நல்ல கவனிங்க ஐயா. அடிக்கடி பிரசங்கத்துல சில காரியங்களை, சில கருத்துக்களை உங்களுக்கு ஒய்யாம சொல்றது உங்களுக்கு எரிச்சலா இருக்கலாம். ஏன்னா அந்த கருத்தை உங்களுக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? ஆமே, உங்களுடைய வருமானத்துல இருந்து பலனை, ஆசீர்வாதத்தை நீங்க யாருக்கு தான் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். நீங்க பிரயாசப்பட்டு அனுபவிக்கிறது அது உங்க குடும்பத்துக்கு தான் சேரணும்னு சொல்லுவேன். அதை கொண்டு நீங்க வேற எங்கேயும் கூட செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இதை கேட்கும் போது கொஞ்சம் எப்படிதான் இருக்கும்? என்னடா நம்ம ஊருக்கும் நம்ம ஜாதிக்காரங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவன் என்ன செய்யறானே சொல்றானேன்னு அடிக்கடி இந்த இப்படிப்பட்டதான அந்த வரிகளை குறித்து பேசும்போது கொஞ்சம் எப்படித்தான் இருக்கும்? எனக்கு பிடிக்காது. இன்னொரு நேரம் அந்தோனியாருன்னு சொன்னாலும் என்ன செய்யாது? பிடிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி சொல்லும் போது கொஞ்சம் எப்படித்தான் இருக்கும்? சத்தியத்தை சொல்றதுனால கொஞ்சம் எப்படித்தான் இருக்குமா? சத்துருவை போலதான் இருக்குமா? ஆனா பவுல் சொல்றாரு, நான் அடிக்கடி இதையே சொல்றதுனால, இதுலயே உங்களுக்கு எழுதுறதுனால நீங்க என்ன செய்யாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வருத்தம் கிடையாது நீங்க என் மேல கோபப்படுறதுனால, நீங்க என் மேல எரிச்சலா ஆகிறதுனால எனக்கு வருத்தம் ஒண்ணு இல்லை. ஆனா அது உங்களுக்கு என்னவா இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் இன்னைக்கு நான் சொல்றது, இன்னைக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு அதை கேட்டுக்கிட முடியாம இருக்கலாம், ஏற்றுக்கிட முடியாம இருக்கலாம். ஆனால் அது ஒரு நாள் உங்களுக்கு பலனை தரும்போது தெரியும். அன்னைக்கு வாசல் சொன்னாரே, சொல்லுங்க அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நலமா இருக்கும். இன்னைக்கு விடல. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம ஊர்ல ஒரு சொல் வழக்கு இருக்கு. என்ன தெரியுமா? அடி மேல அடி விழுந்தா சொல்லுங்க என்னது? அம்மியே என்ன செய்யுமா? அதனால இன்னைக்கு சொல்லும் போது நகராது. உங்க குடும்பத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவர் நடத்தி காட்டுவாரு. உங்க ஊர்ல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அப்புறம் தான் தெரியும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அடி மேல சொன்னது மேல சொன்னகிட்டே இருந்ததுக்கான காரியம். ஆமா, இனிமே நம்ம அதை நினைச்சுக்கிடணும். எல்லாத்தையும் அப்போ நம்ம பிரசங்கத்துல பாயிண்டே வந்திருக்காது. அப்போ வந்து சொல்லுவாங்க, சாட்சி சொல்லணும்னே. ஆமா, நம்மள அப்படியாட்டோம்டா. அம்மா, ஏன்னா இப்போ கொஞ்ச நாளா பிரசங்கமே பண்ணலையாத. ஆமா, என்னன்னு கேட்டா ஏதோ நடந்திருக்காங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அவங்க வேண்டாட்டாங்க. ஓ அப்படி அவன் தான் வேண்டாட்டாங்களா? நீங்க தான் வேண்டாட்டீங்க நினைச்சேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இவங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. இவங்க கொடுக்காம இருக்க கூடாதுங்க, அவங்க கொடுக்காம இருக்க கூடாதுங்க. அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அப்படி இவங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. இப்ப அவங்க போ அவங்களதே வேண்டான்ட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன காரணம் சொல்லணும்னே தெரியல. இப்ப என்னன்னு கேட்டா, ஆமா ஆண்டவருக்காக இருந்து வேண்டிதான். சரி, இது நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படியாவது சத்தியத்திற்கு என்ன செஞ்சா என்னதுதான்? நலமானதுதான். அடுத்த வசனம் வாசிங்க. எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்கு மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எதைத்தான் சொல்றேன்? நீங்களும் நானும் எதையும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த பாதையை நீங்க பிடிச்சிருக்கிறோமோ, இந்த ஜீவ பாதையை, இந்த மார்க்கத்தை நம்ம பிடிச்சிருக்கிறோம், இதை விட்டுவிட வைக்கிறதுக்கான எத்தனையோ காரியம் இருக்கும். அதை பவுல் சொல்றாரு, எனக்கு இருந்துச்சு. நல்ல கவனிங்க. ஏன்னா ஆண்டவர் என்னை சந்திச்சார். முள்ளில் உதைக்கிறது என்னது? கடினமான சந்திச்சாரு. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானேன்னு சொன்னாரு. நான் அன்னையிலிருந்து பிடிச்சுக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிற உபத்திரம் என்ன தெரியுமா? யார எந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு நான் வந்தனோ அந்த பெந்தகோஸ்காரங்களே என்னை என்ன செய்ய மாட்டேன்ட்டாங்க, பவுலை ஏற்றுக்கிட மாட்டேன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? ஸ்தேவானை கொலை செய்யறதற்கு காவல் காத்துட்டு, அவங்க வஸ்திரத்தெல்லாம் வாங்கி காவல் காத்துட்டு இருந்தது யாரு? சவுல்.
பவுல் சவுலா இருக்கும்போது. அதனால சீரிப் என்கிற பிரதான ஆசாரியத்தில் நிருபங்களை கேட்டு வாங்கி சீசர்களை கொலை செய்வதற்காக வகை தெரிந்தவன்ல ஒருத்தன் யாரு? இந்த சவுல். இவன் இப்ப பவுலா இருக்கிறான். அதனால இவன் நிறையவே இதே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொலை செய்வதற்காக முற்பட்டவன்கிறதுனால மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்ற இந்த பவுலை யாரை ஏற்றுக்கிட மாட்டேன்ட்டாங்க? பெந்தேகோஸ்காரங்களை ஏற்றுக்கிட மாட்டேன்ட்டாங்க, கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கிட மாட்டேன்ட்டாங்க. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பவுல் என்ன சொன்னாரு பாருங்க, நான் இங்க வந்தேன், இவங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. நான் எங்க இருந்தேன் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். உங்களை விட, உங்களை என்ன பார்த்துள்ளாரு, உங்களை விட, உங்க குடும்பத்தை விட, உங்க ஜாதிக்காரங்களை விட, உங்க ஊர்க்காரங்களை விட எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? எனக்கு யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க தொடர்ந்து, நான் எபிரேயர்களுக்குள்ளே அந்த ஜீவியத்தில் இருக்கிற யாரு? ஆபிரகாம் நாட்களிலே உருவாக்கப்பட்டதே உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன? விருத்த சேதனம் பண்ணுதல். அந்த நாள், அந்த முறைமையின்படி ஆபிரகாமுடைய சந்ததி. நான் எபிரேயன், நான் ஆபிரகாமுடைய சந்ததியை சார்ந்தவன். கவனிங்க, அப்பேற்பட்ட குடும்பத்தில் உள்ளவன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? நான் பிறந்த 8ஆம் நாளில் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தான். என்னுடைய கோத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பென்யமீன் கோத்திரம். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். நியாய பிரமாணத்தை அப்படியே கரைச்சு குடிச்சவன். அதனால சொல்றான், நான் யார தெரியுமா? பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி யார் என்னை கையப்பா என்னை கை நீட்டி எழுதிட முடியாது, குறை சொல்ல முடியாது. இவன் நல்லவன் நல்லவன் நல்லவன், இவன் தான் யோக்கியம்னு சொல்றதுக்கு எனக்கு பெரிய கூட்டமே இருக்கு. நல்ல கவனிங்க, ஜாதி ஜனங்கள் ஊரு சபை சங்கம் இப்படின்னு அவ்வளவு பேர் யாருக்கு இருக்கிறாங்களா? இந்த சவுல். ஆனா இவரோ இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, நான் பவுல்னு சொல்லிட்டேன். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரீதியானவன், விசேஷித்தவன் சவுல். பவுல்னா என்ன அர்த்தமா தெரியுமா? சிறுமையானவன் அர்த்தம், தாழ்மையா இருக்கிறவன் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, விசேஷித்தவனா இருக்க விரும்பணுமா, சிறுமையா இருக்க விரும்பணுமா? ஆனா இவனும் என்ன செஞ்சாங்க? விசேஷித்தவனா இருந்தான். ஜாதியில, ஜனத்துல, குடும்பத்துல, சங்கத்துல, சபையில எல்லாத்துலயும் விசேஷித்தவனா இருக்கான். இவனுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் பிச்சைக்காரன் கிடையாது. இவனுக்கு சொந்தமா, இவனுக்கு என்ன ஓடுதான்? சொந்தமா கப்பல் ஓடுதான். ஒரு அல்லேலூயாவே சொல்ல முடியல. நம்ம பெந்தேகோஸ்காரன்ட்ட கப்பல் ஓடினா என்ன சந்தோஷப்படணும். அப்படிதான் மாட்டு வண்டி கூட இல்லாம இருக்கிறோம் நாம. என்னையா அப்படிதான் வாசையை அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம சபைக்கு ஆராதனைக்கு நம்ம கூட்டத்தில் வரணும்னா எல்லாரும் என்ன வரணும்? சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க, சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்போ விசுவாசிகள் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்கன்னா நான் இதுல வந்து வருவேன், நான் பைக்ல வருவேன். எல்லாரும் அப்புறம் பைக் வருவேன். நீங்க பைக்ல வந்துட்டீங்கன்னா நான் எதுல வருவேன்? கார்ல. நீங்க எல்லாரும் எதுல வரணும்? கார்ல வரணும். நீங்க எல்லாரும் கார்ல வரும்போது நான் எதுல வருவேன்? சொல்லுங்க, வாய தரது வைத்தறிச்சல பாருங்க. எதுல வருவேன்? நான் ஹெலிகாப்டர்ல ஏரோப்ளேன்ல வருவேன். நீங்க எல்லாரும் ஹெலிகாப்டர்ல ஏரோப்ளேன்ல வந்தீங்கன்னா நான் பரலோகத்துக்கு வருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு அவங்க ஆசையா, அதுக்கு தான் இந்த ஜெபம். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு என் மனைவி நாங்க நல்லா தான் இருக்கோம், போதும் எங்களுக்குலாம். ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஆண்டவர் தந்த இந்த ஒரு எப்பேற்பட்டவங்களுடைய ஊழியத்தை செய்யறதையும் ஆண்டவர் ஊழியம் செய்யற அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தான் போதும். ஆமா, இதெல்லாம் இப்போ கூப்பிட்டாலும் ஆமா ஆமா நிறைஞ்ச மனசோட ஆண்டவர் சமுதிரம் சொல்றேன். இப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவரேன்னு போய் சேர்றதுக்கு சந்தோஷமா இருக்கேன். ஆனா எதுக்கு ஜெபம் அப்படின்னு கேட்டா, சபையில ஆண்டவரே இந்த குடும்பம் அப்படி இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அந்த அக்காவுக்கு இந்த அக்காவுக்கு வீடு இல்லை. ஆமா, இதுக்குதான் ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி தட்டி எழுப்புறாரு. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ராத்திரி ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், இன்னொரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கேன். ராத்திரி 12:45 படுக்க வந்து, அதுக்கப்புறம் என் மனைவி எனக்கு குடிக்க ஒரு தந்து, அதுக்கப்புறம் 1:45 காலையில 2:50 1.5 மணி நேரம் கூட சரியாகல படுக்க போய். படுத்த உடனே மிஷினா டக்குன்னு லைட் ஆஃப் பண்றதுக்கு
உன்னை உட்காந்து படுத்தன டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணணும், நம்ம கண்ணு முடிஞ்சு தூங்க முடியுமா? ஆனாலும் அந்த டயர்டே இல்லாம, அந்த களைப்பே இல்லாம அப்படி காலையிலே எப்பா அப்படின்னு அவளை எங்க அம்மா அப்படி தட்டி எழுப்புற மாதிரி காலையிலே எழுப்பி விடுறாரு. என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்லுங்க அல்லேலூயா. தின்னு விட்டு வச்சுக்கிட்டு உருண்டுட்டு வரவங்க கூட இப்படி இல்லை. ஆமா, சாப்பிடாம அப்படி சோத்திரமா அப்படி அல்லேலூயா அப்படிலாம் பண்ணும்போது போதையா. ஆமா, ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் இப்படிலாம் உலகத்துல இருந்திருக்கு, நமக்கு தெரியாம இருந்திருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அங்க வந்துதான் அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, பவுல் சொல்றாரு, எனக்கு சொந்தம் இருக்கான், ஜாதிக்காரன் இருக்கான், ஊருக்காரன் இருக்கான். பார்த்தா சொந்தமா கப்பல்கள் ஓடி இருக்கு. இவர் பேர்ல ஓடுதான் கப்பல். அவனுடைய படிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு பிரத்யேகமான படிப்பு. நீங்க டாக்டர், இன்ஜினியர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதே மாதிரி கமாலியல் அவர் தான் விசேஷித்த ஞானம் உள்ளவரா, அவருக்கு தான் அந்த பட்டம் கொடுப்பாங்க. கமாலியல், கமாலியல்ங்கிறது பேர் கிடையாது, பட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பட்டத்தை யாருக்கு? அந்த ஞானிக்கு தான் கொடுப்பாராம். அவரிடத்துல போய் எல்லாருமே படிக்க முடியாது. ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, பிரபு குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஜெமீன்தார்கள், அவங்க தான் போய் படிக்க முடியும். ஆனா இவன் எங்க போய் படிச்சானா? கமாலியனிடத்துல போய் படித்தவனா. யோசிச்சு பாருங்க, பணம் இருக்கு, பட்டம் இருக்கு, பரிசேயனுங்கிற பதவி இருக்கு, சொந்தக்காரர் இருக்கா, ஜாதிக்காரர் இருக்கா, இவ்வளவு இருக்கு. அதான் அவன் சொல்றாரு, நான் மாம்சத்துல நம்பிக்கை வைக்கணும், உங்களை விட நான் அதிகம். நீ உங்க ஊருக்காரன் நீ நல்லா இருக்கிறேன்னு கேட்கவே மாட்டான், ஆனா நம்ம இப்படி தொங்கிட்டு கிடக்கும். சாதிக்காக நீ நல்லா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. நீ வீடு வாங்கினா ஓத்துறான், அவன் என்ன செய்வான்? சாவதான் விடுவான், ஆனா நாம பிடிச்சி தொங்கிட்டு இருப்போம். அவள் சொல்றாரு, நீ இதெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிய, என் மேல வெறி உள்ளவங்க இருக்கிறாங்க என்னை பின்பற்றுறதுக்கு. நான் நம்பிக்கை வச்சா உன்னை விட அதிகமா வைக்கலாம், ஆனா நான் என்னால என்ன செய்ய முடியாது, நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் கை உண்டார். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. நல்ல கவனிங்க, இயேசுவுக்காக இது அனைத்தையும், சொந்தம், பந்தம், ஜாதி, ஜனம், கூட பிறந்தவங்க, சொத்து, ஆஸ்தி, பட்டம், பதவி, இது எல்லாம் இவன் சம்பாதிச்ச லாபம். இத்தனை வயசு வரைக்கும் அவர் ஊழியத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவருடைய பிள்ளையாகிற வரைக்கும் பிறந்ததிலிருந்து சம்பாதிச்சது இவ்வளவு. ஆனா இவ்வளவு சம்பாதிச்ச இந்த அனைத்து லாபத்தையும் அவர் என்ன நினைச்சாரா? நஷ்டம்னு நினைச்சார். நல்ல கவனிக்க சொல்ல மாட்டீங்க, நல்ல கவனிக்கீங்களா? நஷ்டம். அவன் நினைப்போமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வேலைக்கு வந்திருக்கேன் தெரியுமா? யோசிச்சு பாருங்க, அவளா ஒளிச்சிருந்து நான் கஷ்டப்பட்டு உண்டாக்குன தெரியுமா பாஸ்? அவன் எப்படி நினைக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, எல்லாம் நஷ்டம். ஏன்னு கேட்டா, இதெல்லாம் எனக்கு இல்லாம இருந்திருந்தா அப்பவே ஆண்டவர் என்ன ரட்சித்திருப்பாரு. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எனக்கு சொந்தக்காரன், ஜாதிக்காரன், இதெல்லாம் இல்லாமே நான் தெருவில் கடந்திருந்தேன். நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்க, அம்மா பிள்ளை பெற்று எடுத்தா, பிறந்த பிள்ளைய அம்மா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாலாம், வீசிட்டு போயிட்டாலாம். தெருவில் கிடக்குதான் பிள்ளை, தொப்புள் கொடி அறுபடாமலும் உப்பினால் கழுவப்படாமலும் ரத்தம், அந்த அம்மாட்ட பிறந்ததுல இருந்து அந்த அந்த வெளியே வந்த சீல் இருக்கு பாருங்க, அந்த ரத்தமும் சலமும் எது மேல இருந்துச்சா? இந்த பிள்ளை மேல இருந்துச்சா? ஆண்டவர் வந்து இந்த பிள்ளையை தூக்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, இதெல்லாம் இல்லாம இனியா போட்டிருந்தா அப்பவே ரட்சிக்கப்பட்டிருப்பேன் ஐயா. இவ்வளவு இருந்ததுனால எனக்கு ரட்சிப்பு எவ்வளவு தூரமா இருக்கு, இத்தனை வயசு வரைக்கும் ஆயிருக்கு. இன்னைக்கும் நிறைய குடும்பத்துல பாக்கியம், என்ன பாக்கியம் தெரியுமா? பிறந்திருக்கிறதே என்ன குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க? எந்த குடும்பத்துல பிறந்திருக்காங்க? ஆமா, ஸ்டீவனுக்கு, பிரவீனுக்கு, நவீனுக்கு, சதீஷ், ஆல்வினுக்கு, மெர்லினுக்கு, அப்படிதானே மேசி, இவங்களுக்கெல்லாம் பாருங்க, கண்ணன் பிள்ளைகளுக்கு, லத்தியாவுக்கு, செஸ்ஸிக்கு திடீர்னு ஏதோ ஏதோ அப்படி வருது இப்படி வருதுன்னா கூட்டத்தில் ஒழுங்கா இருக்கணும். என்ன பாருங்க, இந்த பிள்ளைகளுக்குலாம் ஒரு பாக்கியம், என்ன பாக்கியம் கேட்டீங்கன்னா, பிறந்ததே எங்க பிறந்திருக்காங்க. எவ்வளவு சந்தோஷம், அப்படிதானே? நீங்க 20 வயசு வரைக்கும் யாருன்னு தெரியலையே, அப்ப யாருன்னு தெரியாம இருந்திருக்கோம். எனக்கு எவ்வளவு வேதனை, அப்படிதானே? என்னை உண்டாக்கினவரும், என்னை சிருஷ்டித்தவரும், எனக்காக ஜீவன் தந்தவரும், என்னை மீட்டவரும் அப்படி தெரியாம எத்தனை வயசு வரைக்கும் இருந்திருக்கோம்? 20 வருஷம் இருந்திருக்கோம் பாருங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பவுல் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், அப்பவே எனக்கு கிடைச்சிருக்கோம் இந்த பாக்கியம். அவன் எனக்கு கிடைக்கலையே. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நான் சந்தோஷம் நினைக்கிற பாருங்க, இதுதான் எனக்கு காரணம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க.
அதனால நீங்களும் நானும் இதற்கு அதற்கு நினைக்கிறோம் பாருங்க. இவைகளால் அல்ல, உங்க மேல அன்பு வச்ச, தன்னுடைய ஜீவனை விட, தன்னுடைய பரிசுத்தத்தை விட, தன்னுடைய ஸ்தானத்தை விட தேவனுக்கு ஒப்பான மகிமை அவருக்கு இருந்ததாம். இந்த மகிமையை விட உங்களை எண்ணி தேடி வந்தாரு பாருங்க. அந்த நேசம், அந்த அன்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு எடுத்திருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, அதனால எனக்கு லாபமாய் தோன்றின அனைத்தையும் நஷ்டம் என்றும். வாசிங்க தொடர்ந்து. அது மாத்திரமல்ல, நஷ்டம் என்று எண்ணினே. எப்போ நஷ்டம் என்று எண்ணினே? எப்போ தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல. இத்தனை வருஷம் ஆண்டவர் யாரும் தெரியாம வந்துட்டோமே, இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை யாரும் தெரியாம வந்துட்டோமேன்னு ரட்சிக்கப்பட்ட போது எண்ணினே. அப்ப அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று என்ன செய்திருக்கிறேன் இப்ப வரைக்கும். ஏன்னா இப்ப என்ன வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவனும் விரட்டும். அவளை யார் வெட்டுறா? இப்ப சொன்ன பாருங்க, சொந்தக்காரன் வெட்டுறான், ஜாதிக்காரன் வெட்டுறான், பரிசேயன் வெட்டுறான், கூட படிச்சவன் வெட்டுறான். பெந்தேவசுக்கு இங்கதான் ரட்சிக்கப்பட்டான், பெந்தேவசுக்கு வந்தான், நீ தானே சீசர்ல கொலை செய்ய வந்த வேண்டாம், அவன் விரட்டுறான். எல்லாரும் வெட்டுறாங்க, அதாவது ஓட ஓட விரட்டுறாங்க பாருங்க. இப்போ உபத்திரம், இப்போ பாடு, இப்போ நிந்த, இப்போ கஷ்டம், என்னன்னு கேட்க யாரும் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஏன்பா உனக்கு என்ன செய்யுது, நீ எங்க இருக்க, நீ என்ன சாப்பிடுத, நீ என்ன தொழில் செய்த, உனக்கு உடம்பு சுகமா இருக்க, எங்க ராத்திரி தூங்குத, கேட்க நாள் இல்லை. ஆனாலும் பவுல் சொல்றாரு, என்ன தெரியுமா? நான் இன்னமும் அதை நான் என்ன என்றேன், நஷ்டம் என்று என்ன செய்கிறேன் சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க. எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இப்போது நான் இப்படிதான் இருக்கிறேன். ஆனா இப்ப நாம என்ன நினைக்கிறோம் கேட்டா, நீங்க ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏற்படுகிற சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில வேதனைகள், சில நிந்தைகள், சில அவமானங்களை பட்ட உடனே, சில நஷ்டங்கள், இழப்புகளை பட்ட உடனே நினைக்கிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனே. எதை விட்டுட்டு வந்தனே? உங்களையே சொல்லுத மாதிரி இருக்கா? பிரசங்கத்தை எழுதி வச்சுட்டு வந்து என்ன செய்ய வரல, பிரசங்கம் பண்ண வரல. ஆண்டவர் தர்றதுதான் பிரசங்கம். ஆமா, கர்த்தர் மகிமை அங்கிட்டு நல்ல கவனி. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா விக்கியபுரத்துல தான் இதை முடிக்கணும். ஏன்னா அங்கதான் தொடங்கி இருந்தேன், இதை நான் அங்கதான் முடிக்கணும். ஆனா இன்னைக்கு எனக்கு அங்க ஆண்டவர் தந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், உண்மையானவர்கள் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறார், கண்ணோக்கமா இருக்கிறார். சங்கீதங்களில் இருந்து அதை தியானிச்சோம். அந்த எனக்கு அது இங்கு உள்ள இது எனக்கு அங்க அனுமதிக்கப்படலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இங்க எழுதப்பட்டிருக்கிறது, நான் என்னத்தெல்லாம் விட்டு வந்தேன். யோசிச்சு பாருங்க, ஊரை விட்டு வந்தேனே, சாதி விட்டு வந்தேனே, சொந்த பந்தத்தை விட்டு வந்தேனே, இவங்கள வேண்டாம், அவங்கள வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், ஆண்டவரே அப்படின்னு வந்தனே. எனக்கு இவ்வளவு வேதனையா, எனக்கு இவ்வளவு பாடா. ஏன்னு கேட்டா, வழி என்ன செய்யறதுக்கு, மாற்றுறதுக்கு, வழியை திருப்புறதுக்கு, ட்ராக்க மாத்துறதுக்கு. இனி என்ன ஜெபம், இனி என்ன உண்மை, இனி என்ன பரிசுத்தம், இனிமே எதுக்கு எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும், எதுக்கு அடுத்தவன் பாவத்தை மன்னிக்கணும், இனிமே பதிலுக்கு பதில் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்காம என்ன செய்யப்படுறது இல்லை. இதுவரைக்கும் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் சமைச்சுக்கிடுறது, சகிச்சுக்கிடுறது. கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, ஆண்டர் பார்த்துக்கிடுவாரு, ஆண்டர் கேட்பாரு. ஆமா அப்படின்னு சகிச்சு 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 பார்த்துக்கிட்டே இருந்தா இப்ப பார்த்தாங்க, என்னத்தை நம்ம இருந்து என்ன ஆக போகுது, மற்ற பாடுவாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப களத்துல இறங்கிறாங்க. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டா, வழி மாற போகுது, பேச்சு மாற போகுது, ஜீவியம் மாற போகுது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இதை மாறக்கூடாதுன்னா இப்பவும் நான் அந்த லாபமாய் தோன்றின அனைத்தையும் நஷ்டம் என்று, குப்பை என்று நான் என்ன செய்திருக்கிறேன், எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள வழி மாறக்கூடாதுன்னா, எந்த பாடுகள், எந்த உபத்திரங்கள், எந்த வேதனை, எந்த கஷ்டம், எந்த கண்ணீர், கவலை நமக்குள்ள வந்தாலும் நம்ம நம்முடைய பாதை என்ன செய்யக்கூடாது பாருங்க, மாற்றிக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் வாசிப்போம். 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். அங்கே ஒரு சபையை குறித்து எழுதப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். வாசிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
8வது வசனத்துல இருந்து. சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்ததும் அறிந்திருக்குதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். மரணமறிந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு என்ன செய்வேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்ல, நீ படப்போகிற பாடு கர்த்தருக்கு மகிமை உண்டா. என்னெல்லாம் நடந்தா பாருங்க. நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருந்த தரித்திரத்தையும், என்ன இருக்கு? ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா அதே நேரம் என்ன இருக்கு? ரெண்டு எப்படி இருக்க முடியும் ஒரு இடத்துல? அப்படிதான் போட்டிருக்கு. மறுபடியும் வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும். எப்படி? நல்ல கவனிங்க. ஐஸ்வர்யம் உள்ளவனாய் ஐயா, ஐஸ்வர்யம் உள்ளவன்னா யாருன்னு இருக்கிறவங்க. நல்ல கவனிங்க. காசு இருக்கிறவங்க, வீடு இருக்கிறவங்க, சொத்து இருக்கிறவங்க, ஆமா, தங்கம் இருக்கிறவங்க, கணவன் இருக்கிறவன், மனைவி இருக்கிறவங்க, பிள்ளைகள் இருக்கிறவங்க, எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? என்னது? ஏன்னு கேட்டா அதனுடைய சந்தோஷம் ஒண்ணுமே உங்களுக்கு என்ன செய்யாது. நீங்க நிறைய குடும்பத்துல அப்படி இருக்கு. அவனிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இருக்கும், ஆனா பிள்ளைகளால என்ன கிடைக்காது? நிம்மதியே கிடையாது. சொல்லுவாங்க, இதை பெக்கிறதுக்கு முன்னாலேயாவது எப்படி இருந்தோமே. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில அப்படிலாம் பேசுறாங்க. ஒவ்வொருத்தருக்கு அப்படிலாம் சில ஏதாவது தப்பு தவறா ஏதாவது நடந்து பேசிட்டுனா உடனே அப்படி நினைக்கிறாங்க. எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் இருக்கு, ஆனா வேதம் சொல்லுகிறது பயப்படாத. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பயப்படாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிங்க. வாசிமார தொடர்ந்து வாசிங்க. இப்படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக இதுதான் அந்த நாட்கள். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நாம பார்க்க போறதான அந்த காரணம் மணி டைம் ஆயிடுச்சு. கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 நாம நினைக்கிற இந்த 10 கவனிங்க. இந்த 10ல பாதி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5. 10ல பாதி 5 தானையா? இதுல சந்தேகம் இருக்கா? அதாவது அப்படிதான் இல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சம்பவம் வருது. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தி உள்ளவங்க எத்தனை பேரு? புத்தி இல்லாதவங்க எத்தனை பேரு? புத்தி உள்ளவங்களால் புத்தி இல்லாதவங்களுக்கு சோதனை, புத்தி இல்லாதவங்களால் புத்தி உள்ளவங்களுக்கு என்னது? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? நல்ல கவனிங்க. புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க? என்ன வேணும், என்ன நம்ம விட்டுறக்கூடாது, என்ன நிறைய வேணும், என்ன வேணும், என்ன வேணும். இவன் பாக்குறான், எதுக்கு அவங்க வட்டாம டக்குன்னு போயிடலாமே, எதுக்கு இவ்வளவு என்ன, நீ என்ன இப்படி கிடந்து என்ன 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 இந்த எண்ணெய் இல்லாம நிறைய கொண்டுட்டு வர்றவனுக்கு நிறைய தூக்கி சுமக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் எப்படி இருக்கான்? இவன் என்ன இப்படி ஒருவேளை இவன் பண்ற மாதிரி கொண்டு வந்தாதான் நல்லதோ, தூக்கிட்டு வரமாட்டான். நல்ல எண்ணெய் நிறைய கொண்டு வரமாட்டான். அதே நேரம் கொண்டு வரவனையே பார்த்துட்டு நம்மளும் கொண்டு வரவா வேண்டாமா அப்படிங்கிற இந்த குழப்பம் நிறைய வச்சிருக்காம பாருங்க. இவன் யாரை பாக்குறாங்க? இவங்களுக்கு சோதனையா இருப்பான், இல்லாம இவனுக்கு சோதனையா இருப்பான். ஆனா பாப்பா ஒருவேளை வந்துட்டாருன்னா இவ்வளவு காலத்து சமத்துல இருந்து என்னதுக்கு டக்குன்னு வந்துட்டாருன்னா டக்குன்னு பேர வேண்டியதானே, எதுக்கு கிடந்து? அப்ப இவங்கதான் ஞானியா இருக்கணும், இவங்கதான் உண்மையிலே புத்தி உள்ளவங்க. ஏன்னா என்ன நிறைய வச்சிருக்காங்க, இவங்களுக்கு தான் ஞானம் இருக்கு. ஆனா இல்லாதவங்க இவங்களுக்கு என்னது? சோதனை. இல்ல கவனிங்க, இந்த 10 உங்களுக்கு முன்னாலே எனக்கு முன்னாலே இருக்கு.
என்னன்னு கேட்டா வசனத்தை ஒழுங்கா கை கொள்றவன் இருப்பான், கை கொள்ளாதவன் என்ன செய்வான்? கை கொள்றவன் கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு தெரியும், கை கொள்ளாதவன் டாப்ல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். உள்ள இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களா? அப்படித்தானே? இல்லை கவனிங்க, அவங்க ஊர்ல பாக்குறாங்க, சபையில வர்றவங்கள ஒரு சிலரை பாக்குறாங்க, எல்லாம் துன்மார்க்கமா நடக்கிறது ஊருக்கே தெரியும். இவளுக்கு வந்து நோய ஒரு நாள் தான் ஐயா கோயிலுக்கு வந்தா, ஒரு அக்கா என்ன சொல்லுது, ஒரு நாள் தான் இருந்தா உடனே சோமாயிட்டு. என்ன அநியாயம்! ஏமா சோமானது சந்தோஷம் தான், நான் எப்படி சந்தோஷப்பட வேண்டாமா? அது எழுது, என் மாவனுக்கு ஜோம்னு 6 மாசம் கொண்டு வந்திருக்கேன் இந்த சபைக்கு. ஞாபகம் மாசம் இனியும் 6 மாசம் கொண்டு வந்திருக்கான். யாருக்கு ஜோம்லன்னு? மகனுக்கு. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற இந்த பொம்பளை துன்மார்க்கம் வந்து ஊருக்கே தெரியுமா? ஆனா ஒரு நாள் தான் வந்தாலும் கோயிலுக்கு சோமாயிட்டான். இப்ப என்ன செய்ய? ஆண்டவர் என்ன செய்ய? உங்களை என்ன செய்ய? என்ன செய்ய? நல்ல கவனிங்க. அப்ப நம்மளும் ஒரு நாள் சோமான நல்லது தானே. இப்ப நம்மளும் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நல்ல கவனிங்க. இங்க எழுதப்பட்டிருக்கிறது 10 நாள் சோதிக்கப்படுவார். இந்த காரியம் நாள் கணக்கிலே நீங்கள் பார்க்கக்கூடியதான சோதனை நாட்களை குறித்ததான காரியமாக நான் உங்களுக்கு இதை பிரசங்கத்துக்கு எடுக்கல. முன்னடையாளமாக எதுக்கு எடுக்கிறேன்னு கேட்டா, உங்களுக்கு முன்னால எனக்கு முன்னால இருக்கிற இந்த இப்படிப்பட்டதான இந்த சோதிக்கப்படுகிற இந்த சாட்சிகளை வைத்து நீங்கள் நான் எழுந்திடக்கூடாது, நம்ம வழியை மாத்திடக்கூடாது. பிடிச்ச பிடியில நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுவாங்க, பிடிச்சாலும் புளிய கொப்பை என்ன செஞ்சாங்கன்னா, ஆமா முருங்கை கொப்பை பிடிச்சா என்னஞ்சிருமா? விழுந்துருமா? பிடிச்சா புளியங்கொப்பு பிடிச்சிட்டால அப்படிமா? புளியங்கொப்பு வளையும் தொங்கும், ஆனா என்ன செய்யாது? ஆமா பிடிக்கணும், பிடி அப்படிதான் நம்ம அடிச்சுக்கிடணும். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க எந்த நிமிஷம் எந்த காரியத்திலும் அவர் உங்களுக்கு கற்றுத்தந்த சத்தியத்தை, நீதியை, பரிசுத்தத்தை எந்த நிமிஷத்திலையும் யாருக்காக உங்களுக்கு வர்ற உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள், சோதனைகள், இப்படிப்பட்ட சரியில்லாத சாட்சிகள் இதெல்லாம் வச்சு தயவு செய்து நிறுத்திடாதீங்க, வெளியே மாத்திராதீங்க. ஆமா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா நீதிமானுக்கு வருகிற துன்பம் எப்படி இருக்குமா? ஆமா, ஆனால் அந்த நீதிமான் தன் வழியை என்ன செய்வான்? அநேக துன்பம் வந்தாலும் தன் உறுதி, தான் பிடித்திருக்கிற வழியில் அவன் எப்படி இருப்பானா தெரியுமா? உறுதியாக. நீங்கள் நானும் முடியல என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணுமே தவிர, ஏறம் சொல்றது நீதிமானுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? எப்போதும் மாறாம தங்கியே இருக்குமா? ஆமா, ஏன்னு கேட்டா உங்க மேலதான் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது. நீங்கள் நானும் உண்மையை, பரிசுத்தத்தை, நீதியை, அன்பை, சமாதானத்தை, கீழ்ப்படிதலை இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருக்காக செஞ்சுட்டு இருந்ததை, இந்த பாடுகளை, உபத்திரங்களை பார்த்து நீங்க என்ன செய்யறாதீங்க? மனம் திறந்துடாதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க, உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. ஐயா உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. ஒரு லோத்து ஆபிரகாம் கூட வந்தான். ஏன் சொல்லுகிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல யாரையும் ஆசீர்வதித்தார்? லோத்தையும் ஆசீர்வதிச்சார். ஒரு நாள் 2 பேருக்கு மந்த வேப்பருக்கு சண்டை வந்துட்டு, அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நீ வலது பக்கம் போனா நான் எங்க போறேன்? இடது பக்கம் போறேன். நீ இடது பக்கம் போனா நான் எங்க போறேன்? வலது பக்கம் போறேன். நல்ல கவனிங்க. இது யாரு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதத்தின் தகப்பன் சொல்லுகிறார். நீ போனா நான் போறேன் அப்படிங்கிற. அப்ப நீ போக மாட்டேன்னா சொல்லுங்கய்யா, நீ போக மாட்டேன்னா அப்படித்தானே? ரூத்து மாமிட்ட வந்து பேசுறான், மாமியும் ரூத்தும் ஓர்வாலும் பேசுறாங்க. அப்ப ரூத்து அதாவது நகமி சொல்லிட்டா, உங்க வழியை பார்த்துட்டு என்ன செய்யுங்க, போப்பா, உனக்கு வாழ்க்கை இருக்கு, வயசு இருக்கு, நீ அங்க போனா உங்க அம்மா அப்பா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நீ பிள்ளை பெற்றுக்கிடலாம், இந்த உலகத்தை நீ வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? மாமியாரே, நகமியே சொல்றா, போ அப்படின்னு சொல்றா. ஓர்வால் சோத்திரம் பிரைஸ் எல்லாம் நினைச்சுட்டா, கிளம்பிட்டாயா. ஆனா இவர் சொல்றா, இல்ல இல்ல இல்ல. ஏன்னு கேட்டா, நீ போனா நானும் போவேன். ஆபிரகாம் சொன்னதுதான், நீ போக மாட்டேன்னா நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன். நல்லா கவனிக்கீங்களா? அதே தான் நடந்தது. லோத்து போன்னு சொன்னோடனே போயிட்டான் பாருங்க. அவன் குடும்பமே என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. தகப்பனுக்கு பிள்ளைகள் பெற்றெடுத்த சபிக்கப்பட்ட ஜாதி, அருவருக்கப்பட்ட ஜாதி பிறந்தது. குடும்பமே அழிந்தது. நல்ல கவனிங்க. இனிமே அந்த குடும்பத்துல பரிசுத்தத்தின் நீதி எதையும் செய்ய முடியாது, பார்க்க முடியாத அளவுக்கு சபிக்கப்பட்டு போனார்கள். ஆனா அதே குடும்பத்திலிருந்து ஒரு அம்மா எந்திரிச்சு வர்றா,
அவள் பேர் என்னது? ரூத். அவ சொல்றா, ஒரே ஒரு வாழ்க்கை யாருக்காக தான் வாழ்வேன்? ஆண்டவருக்காக தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கிறீங்களா? சொல்றா, ஏமா நீ போ, ஏமா நீ போ, அங்க வந்தா பிச்சை தான் எடுக்கணும், அங்க வந்தா பொறுக்கி தான் நிக்கணும், எனக்கு சொத்து இருக்கு நினைக்காத, சுகம் இருக்கு நினைக்காத, நீ வந்தா அங்க வந்து ராணி மாதிரி வாழலாம் நினைக்காத, நான் தான் வீட்டுல இருப்பேன், நீ தான் வேலைக்கு போகணும், எனக்கு வயசாயிட்டு இனிமே நான் பிள்ளை பத்து எடுக்க முடியாது, நான் பிள்ளை பத்து அவனை வளர்த்து இனிமே அவனை கெட்டி வைக்க முடியாது. என்னத்த சொன்னாலும் ரூத் சொல்லிட்டா என்ன முடியாது, போக முடியாதுன்னா போனான்னு வைங்களேன், அதோட முடிஞ்சது. சபிக்கப்பட்ட லோத்தினுடைய சந்ததியை போல ரூத்தினுடைய சந்ததி எதோட முடிஞ்சது? அந்த சாபத்தோட முடிஞ்சது. ஆனால் வழியை உறுதியாய் பிடித்து கொண்டதுனால அவள் எங்க வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா, ஜீவ வழியாகி இயேசு கிறிஸ்துடைய குடும்பத்துல வந்துட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. இதற்கு காரணம் என்னன்னா, வழியை என்ன செஞ்சுக்கிட்டான்? துன்மார்க்க குடும்பத்துல பிறந்தாலும், அருவருப்பான சந்ததியில பிறந்தாலும் எதை பிடிச்சுக்கிட்டா தெரியுமா? நீதிமானுக்குரிய ஜீவியமாகிய நித்திய வழியை, ஜீவ வழியை, சத்தியத்தை அவள் என்ன செய்து கொண்டாள்? உறுதியாய் பிடித்துக் கொண்டாள். கர்த்தருடைய கண்கள் அவள் மேல் நோக்கமாயிருந்தது. அவரை பழக பண்ணினார், பெருக பண்ணினார். அவளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தந்தார், உடன்படிக்கை நிறைவேற்றினார், அவளை பெரிய ஜாதியாக்கினார். அந்த ஜாதியிலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்து உலகத்தின் ரட்சகர் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டாரே. இதற்கு காரணம் உறுதியாய் பிடித்துக் கொண்டதனால். நீங்கள் நானும் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம், நீதிமானாய் இருப்போம். உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருந்து அவருடைய தீர்க்க தரிசனத்தையும் உடன்படிக்கையும் வாக்குத்தத்தத்தையும் உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க சந்ததியின் மேல கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார், திடப்படுத்துவார், நிறைவேற்றுவார், பழிக்க செய்வார். எல்லா கண்களையும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாள் கூட முடிஞ்ச பிள்ளைகள் பல நாள் படிக்கிட்டு நாம பணிந்து படியிட கடவோம் வாருங்கள் என்று சொத்திருக்கிறதா, 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 சொத்திருக்கிறதா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எந்த சந்தேகமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. நாம வாக்குத்தத்தமான உடன்படிக்கையான தீர்க்க தரிசனமான இந்த மகள் மேல், இந்த குடும்பத்தின் மேல் கர்த்தர் உறுதிப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க. சாபா காரா வாலா காரா வாலா அவனை நாம திடப்படுத்துங்க. நாம் இது எனக்கு தான், இது உனக்கு தான். நாம் தீர்க்க தரிசனம் உனக்கு தான், இந்த உடன்படிக்கை உனக்கு தான். நாம் இந்த வாக்குத்தத்தம் உன் குடும்பத்துக்கு தான். வழியை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற, வழியை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற எல்லாரும் வாயை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். மேக ஸ்தம்பமே என்னை வழி நடத்தும், மேக ஸ்தம்பமே என்னை வழி நடத்தும், அக்னி ஸ்தம்பமே என்னை சுத்திகரியும், மேக ஸ்தம்பமே என்னை வழி நடத்தும், அக்னி ஸ்தம்பமே சுத்திகரியும், ஆவியானவரே என்னை அபிஷேகியும், அப்பா பிதாவே என்னை அண்டிக் கொள்ளுமே, ஆவியானவரே என்னை அபிஷேகியும், அப்பா பிதாவே என்னை அண்டிக் கொள்ளுமே. நீரே என்னை தேற்றும், நீரே என்னை
தயவாய் நீர் ஊற்றிடுமே என் சந்ததியே உமது ஆவிதமே தயவாய் நீர் ஊற்றிடுமே நீரே என்னை தேற்றும் நீரே என்னை மாற்றும் நீரே என்னை நடத்தும் இயேசுநாதன் நீரே என்னை மாற்றும் நீரே என்னை நடத்தும் இயேசுநாதனே ஏக ஸ்தம்பமே என்னை வழி நடத்தும் அக்னி ஸ்தம்பமே என்னை சுத்திகரிக்கும் ஏக ஸ்தம்பமே என்னை வழி நடத்தும் அக்னி ஸ்தம்பமே என்னை சுத்திகரிக்கும் ஆவியானவரே என்னை அபிஷேகிக்கும் அப்பா பிதாவே என்னை அண்டிக் கொள்ளுவேன் ஆவியானவரே என்னை பிதாவே என்னை அண்டிக் கொள்ளுவேன் நீரே என்னை தேற்றும் நீரே என்னை மாற்றும் நீரே என்னை நடத்தும் இயேசுவே நீரே என்னை தேற்றும் நீரே என்னை நடத்தும் இயேசுவே ஆவிக்கு மறைவாக எங்கே செல்லுவேன் உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் ஆவிக்கு மறைவாக எங்கே செல்லுவேன் உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் என்னையும் உயிர்ப்பிக்கும் நல்ல தேவனே உம்மோடு நித்திய காலம் சேர்த்திடுமே என்னையும் உயிர்ப்பிக்கும் நல்ல தேவனே உம்மோடு நித்திய காலம் சேர்த்திடுமே நீரே என்னை தேற்றும் நீரே என்னை நீரே என்னை நடத்தும் நீதியின் பாதையை ஜீவனத்தை தேற்றும் நீரே என்னை மாற்றும் நீரே என்னை நடத்தும் மக்களை கட்டி சொல்லுங்க நீரே என்னை தேற்றும் நீரே என்னை மாற்றும் நீரே என்னை நடத்தும் இயேசுவே நீரே என்னை நீரே என்னை நடத்தும் இயேசுநாதனே காத்தடிக்கும் உலகம் போல் வேகம் வந்தீரே கண்மடையாம் என்னை கருவில் கண்டீரே காத்தடிக்கும் உலகம் போல் வேகம் வந்தீரே கண்மடையாம் என்னை கருவில் கண்டீரே என்னையும் உயிர்ப்பிக்கும் நல்ல தேவனே உம்மோடு நித்திய காலம் சேர்த்திடுமே என்னையும் உயிர்ப்பிக்கும் நல்ல தேவனே உம்மோடு நித்திய காலம் சேர்த்திடுமே நீரே என்னை தேற்றும் நீரே என்னை தேற்றும் அக்கினிமயம் நீரே என்னை தேற்றும் நீரே என்னை மாற்றும் நீரே என்னை நடத்தும் இயேசுநாதனே நீரே என்னை தேற்றும் நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு அந்த பாதையிலே மரணமில்லை நீரே என்னை தேற்றும் நீரே என்னை மாற்றும் நீரே என்னை நடத்தும் இயேசுநாதனே நீரே என்னை தேற்றும் நீரே என்னை மாற்றும் நீரே என்னை நடத்தும் ஆவே ஆவே நீரே என்னை தேற்றும் நீரே என்னை கரங்களை தட்டி அவரை கொடுக்கப்பட்டு நான் அவரை நேர் வழியாக நடத்துகிறார் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் மனுஷருக்கு
ஆமென் ஆமென். நன்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இல்ல, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அல்ல. இயேசுவே வழியா இருக்கிறார், இயேசுவே சத்தியமா இருக்கிறார். அவருக்காக வாழுகிறவனுக்கு, அவருக்காக வாழுகிற குடும்பத்துக்கு, அவருக்காக வாழுகிற சந்ததிக்கு ஜீவனை வைத்திருக்கிறார். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, ஜீவன் உண்டு. ஆமென் 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 ஆமென். தன்னுடைய வழியை உறுதியாய் படித்துக் கொண்ட உண்மையில் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஆமென் ஆமென். கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஐயா, என் கஷ்டத்தை யாரும் பார்க்கல, ஐயா என் துன்பத்தை யாரும் பார்க்கல, எனக்கு வந்த நஷ்டத்தை யாரும் பார்க்கல, என் நிலைமை யாராலும் புரிந்துவிடவே முடியல. கர்த்தருடைய கண்கள். ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய கண்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கண் ஒரு நாள் பார்த்தா போதும், ஒரு நிமிஷம் பார்த்தா நிலைமை தலைகளா மாறி. யாராவது வரமாட்டாங்களா? யாராவது வரமாட்டாங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 38 வருஷமா இருந்தான், யாராவது வரமாட்டாங்களா? யாராவது இதை தூக்கி விட்டு விட மாட்டாங்களா? இயேசு வந்தா ஒரே ஒரு நாள் தான் வந்தான், ஒரு நேரம் தான் வந்தான். ஆமென் 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 ஆமென். இத்தனை வருடமா இருந்த, இத்தனை ஆண்டுகளா இருந்த எல்லா வேதனைக்கும், எல்லா பாடுகளுக்கும், எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு, ஒரு முடிவு, ஒரு முடிவு. வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறவர், உடன்படிக்கையை திடப்படுத்துகிறவர், தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். அந்த கண்கள் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது, அந்த கண்கள் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவரே, தோற்றையா தோற்றையா தோற்றையா. அந்த கண்களிலே எந்த மனுஷனை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், என் கஷ்டத்தை வேதனை யார் புரிந்தாலும் புரிஞ்சிடாவிட்டாலும், உங்க கண்கள் என் மேல இருந்தா போதும் ஆண்டவரே. உங்க கண்கள் என் மேல இருக்கிறதற்கு நான் வழியை உறுதியாய் பிடித்துக் கொள்ள மாட்டேன். நான் மாறி மாறி விடாதப்படக்கூடாது. ஆமென் 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 ஆமென். இந்த வைராக்கியம் எனக்கு தாங்க. இந்த வைராக்கியம் நீதிமானுக்கு இருந்தது. இந்த வைராக்கியம் எங்க சபை பிள்ளைகள், எங்க சபை பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வைராக்கியம் இருக்கு. ஆமென் ஆமென். எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, இந்த வைராக்கியம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. இந்த உடன்படிக்கையை, உங்க வாக்குத்தத்தத்தை, உங்க தீர்க்க தரிசனத்தை எங்களிடத்துல திடப்படுத்துங்க. எல்லா மையமே காணும் சொல்லி எல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவன நல்லது. ஆமென். ஆத்துமாவே முழு உள்ளமே, ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆராதனைக்கு எல்லாரும் சாப்பிட்டு போங்க. அடுத்த வாரம் நமக்கு ஆபோஜன ஆராதனை ஆயத்தமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. திருவிழாசம்.